ஒரே ஒரு கொலை, ஆனால் அதன் பின்னால் எத்தனை முகங்கள்! ஒரு பெண்ணின் உடல் துண்டு துண்டாக கிடைக்கிறது. அதை மறைக்க பயன்படுத்தப்பட்ட காகிதப் பைகள், ஒரு பூக்கடை, ஒரு மர்மமான புகைப்படம். ஒவ்வொரு தடயமும் போலீஸை இன்னொரு மனிதனிடம் அழைத்துச் செல்கிறது. கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஒவ்வொரு தடயத்தையும் இணைக்க முயற்சி செய்கிறார். ஆனால் குற்றவாளிகள் அவரை விட ஒரு படி முன்னால் இருக்கிறார்கள். விசாரணை ஆழமாக செல்ல செல்ல பொய்யான பெயர்கள், பொய்யான முகவரிகள், போலி புகைப்படங்கள், காதல் என்ற பெயரில் நடக்கும் மோசடி எல்லாமே ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் இணைகின்றன. நம்பியவர்களை வேஷம் போட்டிருந்தால் அந்த கொலையின் பின்னால் இருக்கும் உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா? இறுதியில் அவர் கண்டுபிடிக்கும் உண்மை ஒரு கொலையாளியை மட்டுமல்ல, முழு கொலை சதியையே வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. வாருங்கள், நாமும் கலந்து கொள்வோம் இந்த மரண சுயம்வரத்தில். அத்தியாயம் 1. இன்ஸ்பெக்டர் கார்த்திக் தன்னுடைய சுழல் நாற்காலியில் பின்னாடி சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தார். அவருடைய விரல்கள் அந்த மரக்கைப்பிடிகளில் ரொம்ப இறுக்கமாக பிடித்திருந்தது. மேஜை மேலே இருந்த அந்த ஒரு பொருளை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போக முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி போக என்ற ஒரு உள்ளுணர்வு உந்துதல் தான் அதற்கு காரணம். வழக்கமாக கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கிற அவருடைய அறை நல்ல விலாசமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது திடீரென அந்த அறையே மூச்சு முட்டுகிற அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் புழுக்கமாகவும் மாறிப்போன மாதிரி ஒரு உணர்வு. மேஜை மேலே வைத்திருந்த அந்த நீளமான கண்ணாடி தட்டை பார்க்கவே கூடாது என்று கண்களை திருப்பிக் கொண்டே ஃபோனை எடுத்து பேசினார். சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா உள்ள வர சொல்லுங்கள். உள்ளே வந்த அந்த பெண் சென்னை தியாகராயனர் மதிய நேர நெரிசலான கூட்டத்தில் ஒருத்தியாக போனால் கூட யாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்க மாட்டாள். அவள் பார்க்க லட்சணமாக இருந்தாலும் தன்னை அழகாக காட்டிக்கொள்வதில் எந்த மெனக்கடலும் எடுத்துக்கொள்ளவில்லை. தெருவில் அவளை கடந்து போகிற எந்த ஒரு ஆணும் அவளை திரும்பி பார்த்திருக்க மாட்டான். ஒருவேளை அவளுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்திருந்தால் தவிர. அவளுடைய கண்கள் சாம்பல் நிறத்தில் ஒரு விசித்திரமான அமைதியுடன் இருந்தது. வாழ்க்கையில் சிரிக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ கசப்பான விஷயங்களில் ஏற்கனவே பழகி பார்த்துவிட்ட கண்கள் மாதிரி தெரிந்தது அது. அவள் மூக்கை சுழித்தபடியே உள்ளே வந்தாள். ஓ மை காட் கார்த்திக், ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் கூட 3 வாரம் வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் கூட 3 நாள் இருக்கலாம், ஆனால் காற்று இல்லாமல் 3 நிமிஷம் கூட இருக்க முடியாது. கார்த்திக் தன்னுடைய தொப்பியை பின்னாடி தள்ளி வியர்வையை துடைத்து கொண்டிருந்தார். உனக்கு நாத்தம் தாங்க முடியலன்னா ஒரு சிகரெட் பற்ற வச்சுக்க திவ்யா என்று சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ ட்ரேயை காட்டி வைக்கப்பட்டிருந்த கட்டம் போட்ட மெழுகு துணியை காட்டினார். நீ இதை பார்த்து வயிற்று கலக்கிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபாரன்சிக் டாக்டரோட ரிப்போர்ட்டை அப்படியே நம்பிடலாம். சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா அவரை உற்று பார்த்தால், நான் பாரிஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே வேலை பார்த்த அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா என் வயிற்று கலக்கிற அளவுக்கு வேறு எந்த பொதியும் புதுசாக இல்லை என்று உறுதியாக சொன்னார். அவர் அந்த மெழுகுத்துருளின் ஒரு மூலையில் லேசாக தூக்கினார். ஒரு பொண்ணோட தொடைப்பகுதியும் மீதி இருக்கிறது இது மட்டும்தான். துறைமுகத்து பெருச்சாளியை கொஞ்ச நேரம் ருசி பார்த்ததுக்கு அப்புறம் மிஞ்சினது தான் இது. அவளது உதடுகள் லேசாக இறுகின. ஆனால் முகத்தில் எந்த சலனமும் காட்டவில்லை. எங்கே கிடைச்சது இது? ராயபுரம் ஏரியா, காசிமேடு பகுதியில். கார்த்திக் ஒரு ஃபைலை எடுத்து காட்டினார். புதுசாக சேர்ந்திருக்கிற ட்ரெயினி கான்ஸ்டபிள் பிரகாஷ் ஒரு சின்ன பையன் ஏதோ சணல் கயிறால் கட்டியிருந்த இந்த மெழுகு துணியை அவுத்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கான். பிரகாஷ் ரவுண்ட்ஸு காசிமேடு மீன்பிடி துறைமுக பாலம் பக்கமாக போகுது. அப்போது அந்த பாலத்தோட பக்கவாட்டில் ஒதுங்கி இருந்த சேத்துல தான் இது கிடச்சிருக்கு. எப்போ கிடச்சிது கார்த்திக்? இன்றைக்கி காலையில் ஒரு 10:15 மணிக்கு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அது அங்கேயே இல்லைன்னா இந்த பாலத்துக்கடியிலே ஒரு வாரத்துக்கு மேலே கிடந்திருக்குன்னு சொல்கிறாரு. எலும்போட ஓரத்தில் சில ஈக்கள் புழுக்கள் இருக்குது, முட்டை போட்டு 7-8 நாள் ஆயிருக்கும் சொல்கிறாரு. திவ்யா அந்த ட்ரேயின் மேல் குனிந்து பார்த்தால் அவள் அந்த பழுப்பு நிறம் மாறிய எலும்பை பார்க்கவில்லை. மாறாக மெழுகு துணிகளின் வெளிப்புறத்தில் ஒட்டி கொண்டிருந்த பழுப்பு நிற நாற்பொருள்களை தன் விரல்களால் சுட்டி காட்டினாள். இது சணல் நூலால் கட்டப்பட்டதுன்னு சொன்னீங்களே. ட்ரேயின் ஒரு மூலையில் கிடந்த நைந்து போன சாம்பல் நிற சணல் குவியல்களை கார்த்திக் காட்டினார். ஆமாம், இதில் தான் கட்டியிருந்தாங்க. ஆனால் இது சாதாரண விஷயம். மார்க்கெட்டில் தினமும் ஆயிரக்கணக்கான மீட்டர் இந்த சணல் பயன்படுத்துகிறாங்களே. ஆனால் இதை பாருங்கள் கார்த்திக், எனக்கு இது தடிமனான கயிறோட நாற்பகுதி மாதிரி இல்லை தெரியுது. கார்த்திக் கண்களை சுருக்கி பார்த்தார். நானும் அதை கவனித்தேன். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க லேபுக்கு அனுப்ப போகிறேன். ஆனால் உன்னை நான் வர வச்சதுக்கு காரணம், இது அந்த மகிழ்ச்சி மேட்ரிமோனி கேஸில் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள், சரிதானே? அவள் அவருடைய நாற்காலியை கடந்து ஜன்னல் பக்கமாக போனாள். ஜன்னலை சில அங்குலங்கள் திறந்துவிட்டு கீழே அண்ணா சாலையில் போகும் வாகனங்களை பார்த்தபடி நின்றாள். கண்டிப்பாக அதுவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் உன்னை இங்கே அனுப்ப சொல்லி ஸ்டேஷனுக்கு தகவல் அனுப்பினேன். நீ அந்த கேஸை தீவிரமாக துப்பு தலைக்கிட்டு இருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரியும். குற்றப்பிரிவுக்கு மூலமாக உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கலாம். முன்னாடி பாரிஸில்
வேலை பார்த்த அந்த பிடிப்பட்ட பெண்களுக்கு நீ கவுன்சில் கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருந்தப்போ நம்ம ஒன்றா வேலை பார்த்துருக்கோமே, அந்த மாதிரி. என் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பெருமையும் தேவையில்லை. திவ்யா சற்றென்று திரும்பி பார்க்காமல் ஒரு கணம் கார்த்திக்கின் தோளை லேசாக தொட்டாள். அந்த பெருமையெல்லாம் யாருக்கு வேணும்? இந்த கேஸை மட்டும் நான் முடிச்சிட்டா போதும். கல்யாண கனவுல இருக்கிற சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் மறந்துட்டு போயிட்ட சில பெண்கள் தான் இது இருக்குன்னு நினச்சி கடந்த 3 வாரமாக நான் வட்டம் அடித்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இது, அவள் தலையை அந்த ட்ரே பக்கம் திருப்பி, அவங்கள் ஒருத்தருதுன்னா இது ரொம்ப கொடூரமான ஒரு கொலைன்னு அர்த்தம். கார்த்திக் தலையசைத்தார். தற்கொலை பண்ணிக்கிற யாரும் தன்னோட சொந்த காலை தானே வெட்டிக்க மாட்டாங்க, அது வெளிப்படையாக தெரியுது. இவங்களும் அந்த மகிழ்ச்சி மேட்ரிமோனி ஏஜென்சியோட கஸ்டமராக இருப்பாங்கன்னு சந்தேகப்பட ஏதாவது குறிப்பாக காரணம் இருக்கா? அவர் தன் முகவாயை தூக்கி சட்டை காலருக்குள் சங்கடமான விரலை நுழைத்து சரி செய்தார். அன்றைக்கி நம்ம உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டப்போ நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு பத்திரிக்கை விளம்பரம் மூலமாக பெண்களை தேடுற ஆட்களை பற்றி நீ பேசுனியே. குறிப்பாக அவங்க உடம்புல ஏதாவது ஒரு ஊனமோ முகத்தில் வேறு ஏதாவது தழும்புகளோ இருக்கிற துரதிருஷ்டவசமான பெண்களை குறி வச்சு அந்த அயோக்கியரை பற்றி சொன்னியே. அவளுடைய குரலில் கசப்பு தெரிந்தது. அதை நான் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன் கார்த்திக். விசாரணை கேட்டு வந்த 5 கம்ப்ளைண்ட்டுமே கல்யாண சந்தையில் ஒரு குறையாக பார்க்கப்படுற ஏதோ ஒரு உடல் குறைபாடோ இல்லை முகத்தில் வடுக்கலோ இருக்கிற பெண்களோட நண்பர்கள் உறவினர்கள் கொடுத்தது தான். யாருமே இல்லாத அந்த அப்பாவி பொண்ணுகளை எவனோ ஒரு அயோக்கிய ஆசை வார்த்தை பேசி ஏதேதோ வாக்குறுதிகள் கொடுத்து அப்படியே பலிகடை ஆக்கியிருக்கான். கார்த்திக் தன் கைகளில் இருந்த புகையிலை பாக்கெட்டை புரட்டியபடியே சொன்னார். விஷயம் என்னென்னா, அந்த தொடையெலும்பு 2 இடங்களில் உடஞ்சிருக்கு. அவங்க உயிரோடு இருந்தப்பவே நடந்த விஷயம் இது. ஜன்னல் திண்டில் சாய்ந்து நின்ற திவ்யா சற்றென்று திரும்பி பார்த்தாள். இது இடதுகாலா? காணாமல் போன அந்த பொண்ணுகள் ஒருத்தரோட தான். ரேவதி. திவ்யா அந்த மெழுகு துணியை ஒருவித அருவருப்போடு பார்த்தாள். திருமணமாகாத பொண்ணு, வயசு 36, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர். ஒரு கார் விபத்தில் இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சு. 2 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து போன ஆகஸ்ட் மாதம்தான் மகிழ்ச்சி மேட்ரிமோனியின் மூலமாக வரம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே கடித போக்குவரத்து தொடர்பு மூலமாக அறிமுகமான பிரகாஷ் சுந்தரம் அப்படிங்கிறவர் பார்க்குறக்காக அக்டோபர் மாதம் சென்னைக்கு வந்திருக்காங்க. அந்த ஆள் அப்போது அடையார் காந்தி நகரில் முகவரியில் இருந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் தன் கையில் இருந்த அந்த ரிப்போர்ட்டை பார்த்தார். தொடையெலும்போட நீளம் 18.1 அங்குலம். பெண்களுக்கான கணக்கீட்டின்படி பார்த்தா உயரம் சுமார் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த ரேவதிங்கிற பொண்ணு, அவங்களோட உயரமும் சரியாக 5 அடி 5 அங்குலம் தான். கார்த்திக், பள்ளிக்கல்வித்துறை ரெக்கார்டில் அப்படி தான் இருக்குது. அதை விட முக்கியமாக அந்த பிரகாஷ் சுந்தரத்துக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ரேவதியோட திண்டுக்கல் ஸ்டேட் பேங்க் சேவிங்ஸில் இருந்து அந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருந்திருக்கு. சென்னைக்கு வந்த 3ஆவது நாளே அந்த பணத்தை இங்கே இருக்கிற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளே வெறும் 1000 ரூபாய் மட்டும் கணக்கில் விட்டுட்டு மொத்த பணத்தையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதியை பற்றியோ அந்த பிரகாஷ் சுந்தரத்தை பற்றியோ எந்த ஒரு தகவலும் இல்லை. 2 பேருமே மாயமாக மறைச்சிட்டாங்க. அந்த ஆளோட அடையாளங்கள் ஏதாவது கிடச்சிதா? திவ்யா தோளை குலுக்கினாள். பெருசாக எதுவும் இல்லை. அவன் என்றைக்குமே திண்டுக்கலுக்கு போனதே இல்லை. போலீஸ் புகார் கொடுத்து அவங்களோட மாமா அந்த பிரகாஷோட ஒரு ஃபோட்டோவை மட்டும் பார்த்து தான் சொன்னார். ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் அந்த ஆள் பார்க்க லட்சணமாக நல்ல மீசையோடு இருந்தாருங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அடடா, ரொம்ப பெரிய குழுவாக இருக்கே. கார்த்திக் அந்த எலும்பு மீண்டும் பிணவரைக்கு எடுத்துச் செல்ல ஒரு போலீஸ்காரரையே உள்ளே அழைத்தார். அந்த ஆள் தங்கியிருக்கிற இடத்துல விசாரிச்சியா? அது ஒரு மேன்ஷன் கார்த்திக். அது நடத்துறதுக்கு கண்ணு சரியாக தெரியாது. எப்பவுமே அந்த ஆள் ரூமை பெருசாக பயன்படுத்தின மாதிரியே தெரியல. பாதி நாள் அங்கே படுக்கையே களைஞ்சிருக்காது. கடைசியாக அந்த ஆளுகிட்டேருந்து தரத்து முடிஞ்ச விவரம் என்னென்னா, அவன் கொஞ்சம் மாநிலமாக இருப்பான். அருமை அருமை. அப்போ மீசை வச்ச மாநிலமான ஆளை பிடிங்கன்னு சென்னை முழுக்க ஒரு ரெட் அலர்ட் போட்டுடலாம். அப்புறம் பிடிக்கிற எல்லாத்தையும் அடைச்சி வைக்க மெரினா பீச்சையே புக் பண்ணிடலாம். வேறு என்ன பண்ணுறது? சரி, காணாமல் போன மற்ற 4 பெண்களை பற்றின விவரம் என்ன? எல்லாத்துக்கும் அதே ஐயோ இருந்தால் காரணமா? திவ்யா மீண்டும் அந்த மெழுகு துணியின் மேல் குனிந்தால் அதில் ஒட்டியிருந்த பழுப்பு நிற நாற்பொருட்களை உற்று பார்த்தாள். இந்த நார் எதை ஞாபகப்படுத்துதுன்னு எனக்கு பிடிபட மாட்டேங்குது கார்த்திக். மற்ற கேஸில் சம்மந்தப்பட்ட ஆளை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. பெண்கள் காணாமல் போனவரை தான் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது. எல்லா கேஸ்லேயும் ஒரு ஆண் சென்னையில் குடியிருக்கிறவனாக இருக்கான். சம்மந்தப்பட்ட பெண் தென் மாவட்டங்களில் ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்தவங்களாக இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த ஆள் பெண்களுக்கு சென்னைக்கு வர ட்ரெயின் டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் போகும்போது மலர் சென்று தவறாமல் அனுப்பிச்சிருக்காங்க. பாத்தியா, முகமே பார்க்காத வருங்கால மனைவிக்கு பூங்கொத்து. அதே மாதிரி அந்த 5 பெண்களுமே தங்களோட சொந்த ஊர் பேங்க்கில் இருந்த பணத்தை இங்கே மாற்றி எடுத்து 3-4 நாட்களுக்குள்ளே சோடே இல்லாமல் காணாமல் போயிருக்காங்க. அப்போது எல்லாமே ஒரே ஆளோட வேலை தாங்கிற. முதல்ல நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு ஆண்களோட பேர் வேறு, முகவரி வேறு. அட,
என்ன நீ இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்களுக்கு புதுசாக பேரை மாற்றிக்கிறதும் அட்ரஸ் மாற்றிக்கிறதும் எவ்வளோ சாதாரணமான விஷயம். மேட்ரிமோனி ஃபைலில் அவங்க எழுதின சில கடிதங்களையும் நான் பார்த்தேன். அவங்களோட கையெழுத்து ஒன்றோட ஒன்று துளியோடு ஒத்து போகலையே. அவன் கையெழுத்தை மாற்றி எழுதியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது எழுத வச்சுருக்கலாம். ஒரு கொலையாளி மற்றவங்களை தன் கூட்டாளியாக சேர்த்து நம்பி வேலை வாங்குகிற வழக்கமான விஷயம் இல்லையே இது. இல்லைன்னா இது ஒரு கும்பலோட வேலையாக இருக்கணும். ஏன்னா புகைப்படங்களில் கிடைக்கிற அந்த ஆட்களோட அடையாளங்களை ஆளுக்கு ஆள் மாறுபடுது. மேட்ரிமோனி விதிப்படி ஃபோட்டோ கண்டிப்பாக வைக்கணும். ஒருத்தனுக்கு தாடி இருக்குது, இன்னொருத்தனுக்கு பாதி வழுக்க, ஒருத்தனுக்கு 50 வயசு இருக்கும், இன்னொருத்தன் கேஸில் சம்மந்தப்பட்டவன் 25 வயசுக்கு மேலே இருக்க மாட்டான்னு பாதிக்கப்பட்ட பெண்ணோட தம்பியே சொல்கிறான். அப்புறம் நான் ஏன் திணறி போயிருக்கேன்னு உனக்கு புரியுதா? கார்த்திக் கைகளை விரித்தார். நம்ம இந்த முனையிலிருந்து தான் விசாரணை ஆரம்பிக்கணும். இந்த மெழுகு துணி சாதாரணமாக பாண்டி பஜார் கடையில் வாங்கினதாக இருக்கலாம், அதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த கொலையாளி ரேவதியை துண்டு துண்டாக வெட்டியிருந்தா அப்புறம் வெறும் தொடையெலும்பு மட்டும் அப்புறப்படுத்தியிருக்க மாட்டான். உடம்பை முழுசாக மறைக்கிறதுக்கு அவ்வளோ சுலபமான காரியம் இல்லையே. அவன் இந்த ஒரு முறை சறுக்கியிருக்கான். அவன் இன்னொரு தடவை கவனக்குறைவாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்பட்ட ஒரு பிடி கிடைக்கும். அந்த ஏரியா போலீஸ் டீமே அங்கே தேடுதல் வேட்டையில் இறக்கியிருக்கேன். தேவைப்பட்டால் மொத்த கடற்கரையுமே சல்லடை போட்டு சளைச்சி எடுத்துடுவாங்க. அந்த பெண் இன்ஸ்பெக்டர் மெல்ல நடந்து கதவை நோக்கி சென்றால், நீங்கள் எனக்கு முன்னாடியே அந்த கொலையாளி பிடிச்சிட்டா ரொம்ப நல்லது கார்த்திக் என்றாள். கொஞ்ச நாளாக எனக்கு தூக்கமே சரியாக வரதில்லை. ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணு கொலைகாரனை சந்திக்க போகிறமேன்னு தெரியாமல் வந்துக்கிட்டே இருக்கான்னு நினச்சாலே மனசு பதறுது. அது அந்த ஆளோ இல்லை அந்த கும்பலோ இது வரைக்கும் 5 தடவை மாட்டாமல் தப்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதோடு நிறுத்த போகிறதில்ல. அடுத்த வேட்டைக்கான நேரம் வந்துருச்சு. சராசரியாக மாதத்துக்கு ஒரு தடவை இவங்க இதை செஞ்சுட்டு வர்றாங்க. கார்த்திக் நெற்றியை சுருக்கினார். விசாரணையில் வழி தெரியாமல் முட்டிச்சிந்தல் நிற்கிறதா சொன்னியே, அப்புறம் என்ன எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்கிறேன்? அவள் லேசாக அழுத்தமாக சிரித்தாள். நான் தோற்றத்தில் தான் சொல்லலையே, என் கைவசம் இன்னும் ஒரு திருப்புச்சீட்டு இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்க போகிறோம்னா அதில் எனக்கு முழு சம்மதம் தான் கார்த்திக். ஆனால் இதில் உங்களால் உள்ளே வர முடியாது. ஏன்னா இந்த சுயம்வர போட்டியில் நானே ஒரு போட்டியாளராக இறங்கிட்டேன். கார்த்திக் தன் நாள்காரிலிருந்து துள்ளி எழுந்தார். என்ன உளறிட்டு இருக்க? அவள் அமைதியாக மறுத்து தலையசைத்தாள். மகிழ்ச்சி மேட்ரிமோனியோட இந்த மாதத்து புத்தகத்தில் மணமகள் தேவைங்கிற பகுதியில் செல்வி மாலதி திருமணமாகாதவர், வயது 31, சொந்த ஊர் சேலம், சாதுவான குணம், அன்பானவர், குடும்ப பொறுப்புகளை கவனித்து கொள்ளக்கூடியவர். ஆனால் முதுகெலும்பு பிரச்சனையால் லேசாக குறைபாடு உண்டு. தொழில் நர்ஸு. போலீஸ் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் நர்ஸாக இருந்தேன்னு தெரியும் தானே. 50 வயசுக்கு மேற்பட்ட நற்குணமும் ஒழுக்கமும் கொண்ட வரன் தேவை அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த தூண்டில் அவன் கண்டிப்பாக சிக்குவான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை விசாரிக்க ஒன்று அனுப்புனாங்கன்னா அதுக்காக கொலைகாரனை எதிர்கொள்கிற அளவுக்கு அவன் உயிரையே பணம் வைக்கணும்னு அர்த்தம் இல்லை திவ்யா. இது வரைக்கும் நான் தெருவில் பார்த்து பிடிச்ச கீழ்த்தரமான பிறவிகளை விட ஒரு கொலைகாரனை எதிர்கொள்கிறது எவ்வளவோ பெருசு கார்த்திக். லோக்கல் பஸ்ஸில் வம்பு பண்ணுற பொறிகளை பிடிக்க அலைஞ்சு திரியறதும், தேட்டரில் உட்காந்துட்டு பொம்பளைங்களை உரசி சில்மிஷன் பண்ணுறவங்களை கையங்களவுமாக பிடிச்சிக்க காத்திருக்கிறதும் வெறும் கஷ்டமான வேலை மட்டும் இல்லை கார்த்திக். இந்த உலகத்தில் பாதி பேர் வக்ரபத்தி உள்ளவங்கன்னு தான் தோண வச்சிட்டோம். ஆமாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொலை வழக்குகள் தனிப்பிரிவோட வேலை தானே. இப்படி பொண்ணுகளை ஏமாற்றி பொழப்பு நடத்துகிற மேட்ரிமோனி ஏஜென்சிக்கு ஒரு முடிவு வெட்ட வேண்டியது என் கடமை கார்த்திக். பாசத்துக்கு ஏங்கி கல்யாண கனவோடு வர்ற அப்பாவி பொண்ணுகளை கொலையாகி போகிறத என்னால் சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. நீ அவனை மட்டும் யாருன்னு கண்டுபிடி. நீ நேராக ஆபத்தில் மாட்டிக்காத. நாங்கள் அவனை கண்டுபிடிச்சி உள்ள தள்ளுறோம். அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம். அது பலிக்காமையும் போகலாம். அவனை கோர்ட்டில் நிறுத்தி தூக்கு போடுற தேவையான ஆதாரங்கள் எடுக்கணும்னா நான் உள்ளே இறங்கித்தான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் இடுப்பில் கைகளை ஊன்றி அவளை முறைத்து பார்த்தார். ஏய், என்ன விளையாடுறியா? அந்த அயோக்கியனை கையும் களையுமா பிடிக்கிறதுக்காக அவனே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போவியா என்ன? எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போவேன் கார்த்திக். இந்த மாதிரி ஒரு நயவஞ்சனை நம்பி ஏமாந்து என் தங்கச்சி அனிதாவை நீங்கள் மறந்துட்டிங்களா? ஒரு ராத்திரி சமையல் கேஸ் சிலிண்டரை திறந்து வச்சுட்டு அணைஞ்சு போன அவளோட பிணத்தை நான் தான் போய் பார்த்தேன். இந்த மாதிரி கல்யாண பேராசை காட்டி ஏமாத்துற அயோக்கியங்களை பார்த்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்குது. சட்டவிரோத கற்களிப்பு பண்ணுறவங்கள விட இவங்க மோசமானவங்க. அட்லீஸ்ட்டு அந்த பொண்ணுங்களுக்கு தெரியும் தங்க பெரிய ஆபத்தில் இருக்கிறோன்னு. ஆனால் வாழ்க்கையை தேடி வர இந்த அப்பாவிகளுக்கு உயிர் போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் தாங்கள் எப்பேற்பட்ட ஆபத்தில் சிக்கியிருக்கோன்னே தெரியாது. அவளுடைய சாம்பல் நிறக்கண்களில் ஆழமான ஒரு வழி தெரிந்தது. ஆனால் இது வரைக்கும் காணாமல் போன அந்த பெண்களில் யாருமே பதிவு திறமை செஞ்சுட்டு தான் எந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் பதிவில் இல்லையே. ஓ மை காட் திவ்யா, ஒரு குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் சட்டத்திட்டங்களை மீறக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லை? கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் சட்டவிரோத குற்றம் இல்லையே கார்த்திக். அவர் வாயை திறந்து ஏதோ பேச வந்து சற்றென்று அடக்கி கொண்டு அவளை வெறித்து பார்த்தார். பிறகு ஒரு அதிகார துணையில், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தகவல் சொல்லியிருக்கணும், புரியுதா என்றார்.
திவ்யா முறைப்படி சல்யூட் அடித்துவிட்டு எஸ் சார் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. திவ்யா அறையை விட்டு வெளியேறிய அடுத்த நிமிடத்திலேயே இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கும் கிளம்பினார். வரவேற்பறையில் தடுப்புக்கு அருகில் இருந்த ரைட்டர் டைப்ரைட்டரில் ஒட்டை விரலால் தட்டச்சு செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண உடை போலீஸ்காரிடம் மெல்லிய குரலில் சொன்னார். அடடா, இன்ஸ்பெக்டர் முகத்தை பார்த்தா ஏதோ விஷத்தை குடித்த மாதிரி பயங்கர கோபத்தில் இருக்காரே. நம்ம கார்த்திகா. திவ்யா மேடம் அவர் பேச்சை தட்டும்போதெல்லாம் அவர் முகம் இப்படி தான் இருக்கும். அவங்க மேலே உள்ள பிரியத்தில் அவர் மெரினா லைட் ஹவுஸ் மாதிரி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கார். வெளியே வேகமாக வந்த இன்ஸ்பெக்டர் தன் போலீஸ் காரில் அண்ணா சாலையை கடந்து எல்டாம்ஸ் ரோட்டை நோக்கி விரைந்தார். அங்கே இருந்த ஒரு பழைய 5 அடுக்கு வணிக வளாகத்தின் விளம்பரப் பலகையை பார்த்துவிட்டு லிஃப்ட்டில் ஏறி 3வது மாடிக்கு சென்றார். அந்த மகிழ்ச்சி மேட்ரிமோனி அலுவலகம் 3வது மாடியின் பின்புறத்தில் இருந்த ஒரு சிறிய கண்ணாடி அறையில் இயங்கிக் கொண்டிருந்தது. கதவு உட்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் மங்கலான கண்ணாடி கதவின் வழியே ஒரு பருமனான உருவம் அசைவது தெரிந்தது. கார்த்திக் கதவை தட்டினார். கதவை திறந்தால் மிகவும் குண்டாக இருந்தான். அவனது உருண்டையான மூக்கின் நுனியில் சின்ன சின்ன நரம்புகள் கூட தெரிந்தன. இன்ஸ்பெக்டர் நோக்கி அவனது கண்கள் லேசாக சிவந்திருந்தது. நீங்கள் தான் ஏஜென்சியோட ஓனரா என்று அதட்டலாக கேட்டார் கார்த்திக். ஆமாம், நானே தான். என் பேர் நடராஜன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நீங்கள் இங்கே மேட்ரிமோனியில் பதிவு பண்ண வந்திருக்கீங்களா? நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வரேன். என்ன, மறுபடியுமா? ஏற்கனவே அந்த திவ்யா மாடத்தினால எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல். மரியாதையாக ஒழுக்கமாக ஒத்துழைக்கலைன்னா ஜெயில் சாப்பாடி சேர்ந்து திங்க வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதை. ஜெயிலா? என்ன மிரட்ட முடியாது சார். நான் சட்டப்படி முறைப்படி தான் தொழில் நடத்துகிறேன். சும்மா கதை விடாத. அப்பாவி பொண்ணுகளை ஏமாத்துறது தரகு வேலை பார்க்குற ஆள் நீ. எங்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு சொல்ல வராத. ஏமாத்து வேலைகளுக்கு துணை போகிறதுக்கு எந்த லைசன்ஸும் காப்பாற்றாது. நடராஜின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஆஃபீஸர். இன்ஸ்பெக்டர் கார்த்திக். அவர் அந்த அறையில் இருந்த மலிவான மர மேஜைகளையும் சுவரில் இருந்த பல தட்டு அஞ்சல் பெட்டிகளையும் அடுக்குகளையும் பார்த்தார். நீங்கள் கமிஷனாகவே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று அவன் எரிச்சலோடு சொன்னான். எனக்கும் தலைமைச் செயலகம் வரைக்கும் பெரிய பெரிய தொடர்புகள் இருக்குது. அதிகாரப்பூர்வமான விசாரணைக்கு நான் ஆவணங்கள் கொண்டு வந்தால் எப்போவுமே இது திறந்தே இருக்கும். நல்லது. நான் அதிகாரப்பூர்வமான அதிகாரியே தான். கடந்த ஒரு வாரத்தில் வந்த எல்லா கடிதங்களையும் நான் பார்க்கணும். இப்போ அந்த குண்டு மனிதன் பச்சை நிற ஃபைல் அடுக்கை நோக்கி கை காட்டினான். பார்த்துக்கங்க, ஆனால் அதை தேடி எடுக்க எனக்கு 2 மாதம் ஆகும். நான் தேதி வாரியாக ஃபைல் பண்ணி வைக்கிறதில்ல. நான் ஆரம்பித்து வைக்கிறேன் என்று கார்த்திக் எம் என்று குறிக்கப்பட்டிருந்த ஒரு இரும்பு ட்ராயரை எடுத்தார். எம்ஏ என்று எழுத்துக்கள் கொண்ட கோப்புகளை எடுத்து புரட்டினார். ஒரு நாளைக்கு எத்தனை லெட்டர் இங்கே வருது என்று கேட்டார். முதல் கட்ட கடிதங்கள் சொல்கிறீங்களா? முதல் கட்ட கடிதம்னா என்ன அர்த்தம்? அங்கே மாலதி என்ற பெயருடன் ஒரு ஃபைல் இருந்தது. அதற்குள் திவ்யாவின் கையெழுத்தில் எழுதப்பட்ட ஒரு கவரும் கத்திரி தோட்டப்பட்ட விளம்பரமும் தவிர வேறு எதுவும் இல்லை. நடராஜன் ஒரு அச்சுத்தாளை எடுத்து காட்டினான். சந்தாதாரர்கள் ஒவ்வொரு பதிவுக்கும் ஒரு இலவச விளம்பரம் கொடுக்கலாம். மற்ற விளம்பரங்களுக்கு எத்தனை பதில் வேணாலும் அனுப்பலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான். அந்த பதில் எல்லாமே இங்கே மேட்ரிமோனியோட போஸ்ட் பாஸ் நம்பருக்கு தான் வரணும். அவன் ஒரு பகுதியையும் காட்டினான். அந்த பெட்டி எண்ணுக்கு வர கடிதங்களை நகல் எடுத்து விளம்பரம் கொடுத்தவங்களுக்கு இலவசமாக அனுப்பிடுவோம். ஆனால் எழுதுனவங்களோட பேரோ முகவரியோ அதில் இருக்காது. கார்த்திக் அந்த ஃபைல்களை மீண்டும் உள்ளே தள்ளினார். நல்ல வேலை தான். அப்புறம் 2 பேர்த்தோட அட்ரஸையும் மாற்றி கொடுக்க எவ்வளோ கறப்பீங்க? நடராஜன் நெத்தியை சுருக்கினார். எங்கள் சர்வீஸ் சார்ஜ் 2000 ரூபா சார். 2 பக்கம் வாங்குவீங்க அப்படி தானே? ஒரு அயோக்கியனோட வளவலா பேச்சு நம்பி அவன் முகவரி தேடுற அந்த ஏமாந்த பொண்ணுக்கிட்ட 2000, அவளை நேரில் சந்தித்து துடிச்சிக்கிட்டு இருக்க அந்த ஃப்ராடுகிட்டையும் 2000. நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு பிடிக்கல இன்ஸ்பெக்டர். 2 பக்கம் காசு பார்ப்பீங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் உள்ளே போய் 5 வருஷம் கம்பி எண்ணுவீங்க. சரியாக தான் இருக்கும். கார்த்திக் அந்த அஞ்சல் தட்டுகளின் பக்கமாக நகர்ந்தார். அவற்றில் பெரும்பாலானவற்றில் கடிதங்களும் நகல்களும் இருந்தன. ஒவ்வொரு தட்டின் கீழும் ஒரு விளம்பரமும் ஒட்டப்பட்டிருந்தது. நடராஜன் அவர் முகத்தை உப்பியபடியே பார்த்து கொண்டிருந்தார். நான் அறிமுகப்படுத்தி வச்சதுக்கப்புறம் சந்தாதாரர்கள் என்ன பண்ணுவாங்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்று சலித்து கொண்டார். பொறுப்பாக முடியாதுன்னு தப்பிக்க முடியாது. சட்டப்படி நீயும் உடந்ததான். சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு அயோக்கியன் தென் மாவட்டங்களில் இருக்கிற அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு இன்னொரு பாலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கான். உனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை வந்திருக்குல்ல?
அங்கே 2 கடிதங்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு தட்டின் கீழே அந்த விளம்பரமும் ஒட்டப்பட்டிருந்தது. குடும்ப பாங்கான நற்குணமுள்ள பெண், 50 வயதுக்கு மேற்பட்ட, ஒழுக்கமும் அமைதியுமான சுபாவம் கொண்டவரனை எதிர்பார்க்கிறார். அருமையான சமையலும் ஒரு நிம்மதியான இல்லத்தையும் விரும்பும் வரனை எதிர்பார்க்கிறார். தனக்கென சொந்தமாக சில சேமிப்புகள் இருப்பதால் யாரையும் சார்ந்து வாழும் எண்ணம் இல்லை. முதுகெலும்பில் லேசான குறைபாடு இருந்தாலும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்பவர். வயது 31, மாநிலம் முன்னாள் நர்ஸ், அஞ்சல் பெட்டியன் என்று ஒரு எண்ணும். திவ்யா மாநிலம்தான். அவளுடைய வயது, முதுகெலும்பு குறைபாடு பற்றிய குறிப்பு மற்றும் நர்ஸாக இருந்த விவரங்கள் எல்லாமே இது அவளுடைய விளம்பரம்தான் என்று உறுதிப்படுத்தியது. கார்த்திக் அந்த பெட்டியிலிருந்த 2 கடிதங்களை நோக்கி தன் கைகளை நீட்டினார். அந்த குண்டு மனிதன் கார்த்திக்கின் கைகளை பிடித்து தடுத்தான். ஏன் லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் இப்படி அத்துமீறி பார்க்கணும், கோர்ட் ஆர்டர் கொண்டு வரணும் இன்ஸ்பெக்டர். கார்த்திக் அவனோட தடித்தவர்களை தட்டிவிட்டார். கொஞ்சம் தள்ளி நில்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எதை வேணா பார்த்துக்கோன்னு சொன்னேன், அதைத்தான் செய்கிறேன். உனக்கு ஏதாவது வம்பு வேணும்னா சொல்லு, வண்டியாக தர்றேன். அவர் கடிதங்களை பிரித்தார். முதல் கடிதத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: அன்புள்ள அஞ்சல் பெட்டியன் அவர்களுக்கு, உங்கள் விளம்பரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள ஒரு விவசாயி. மனைவி தவறி 5 வருடம் ஆகிறது. என் வயது 46. எனக்கு 20 ஏக்கரில் நல்ல வருமானம் தரும் தென்னந்தோப்பும் மாந்தோப்பும் இருக்கிறது. வீட்டில் அனைத்து வசதிகளும் இருக்கின்றன. கார் இருக்கிறது. நன்றாக சமைக்க தெரிந்த பெண்தான் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? உங்களை பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ரங்கநாதன், கிராமத்து சாலை, பொள்ளாச்சி, கோயமுத்தூர் மாவட்டம். இன்ஸ்பெக்டர் அந்த கடிதத்தை மீண்டும் அந்த தட்டிலேயே வைத்தார். முதல்ல போய் அந்த சேரில் உட்கார். யாராவது என் தோளுக்கு பின்னாடி நின்று எட்டி பார்த்தா எனக்கு எரிச்சலாக வரும். நடராஜன் போய் நாற்காலியில் அமர்ந்தான். அவன் மாடிப்படி ஏறி வந்தவன் போல மூச்சரித்து கொண்டு வாயை திறந்து வைத்திருந்தான். கார்த்திக் கடிதத்தை எடுத்து பிரித்து படிப்பதை அவன் தன் முழங்கால் கைகளுக்கிடையே தேய்த்தபடி பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இரவு நேரத்தில் கடலலைகளின் மீது மெல்ல தவிழ்ந்து வரும் ஒரு இனிய புல்லாங்குழல் இசை போல இருந்தது மகிழ்ச்சி இதழில் வந்த உங்களுடைய செய்தி. அன்புள்ள அஞ்சல் பெட்டிக்கு. ஒருவேளை நான் தவறாக கூட நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் மிக உன்னதமான சந்தோஷங்களை அனுபவிக்க தகுதி இருந்தும் காலம் அதை மறுத்துவிட்ட ஒரு ஏக்கம் உங்கள் இதயத்தில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. நான் உங்களை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் உங்கள் தனிமைக்கான ஏக்கம் என் சொந்த ஆன்மாவிலும் ஒரு மெல்லிய அதிர்வை ஏற்படுத்துகிறது. என் வயது 35, மாநிலம். நான் ஒன்றும் பேரழகன் இல்லை என்றாலும் பார்ப்பதற்கு லட்சணமான ஆள்தான் என்று பலரும் சொல்வார்கள். சொந்தமாக தொழில் செய்கிறேன். எனக்கு பயணம் செய்வது, நாடகம் பார்ப்பது மற்றும் புத்தகங்களை வாசிப்பதில் அலாதி பிரியம். நாம் கடிதங்கள் மூலம் ஒருவருக்கொருவர் புகைப்படங்களை மாற்றிக்கொண்டு பிறகு யாருக்கு தெரியும், ஒரு நாள் நம் கைகள் இணைந்து மோதிரம் மாற்றிக்கொள்ளும் அழகிய திருநாளாக கூட இது மாறலாம். ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் அன்பு நண்பன் ஹரிஹரன், 971, திருவெற்றியூர் நெடுஞ்சாலை, சென்னை. கார்த்திக் அந்த 2வது கடிதத்தை தன் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டார். திருவெற்றியூர் பகுதி. அந்த பெண்ணின் தொடையெலும்பு கிடைத்த காசிமேடி மீன்புற துறைமுக பாலத்திலிருந்து ரொம்ப தொலைவில் இல்லை. இந்த ஹரிஹரன் இவங்கிட்டிருந்து வந்த வேற லெட்டர்ஸில் எங்கே காட்டு என்றார் கார்த்திக். நடராஜன் உடனடியாக தலையை ஆட்டினார். இது ஒன்று மட்டும்தான் வந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. வர எல்லாத்தையும் என்னால் ஞாபகம் வச்சுக்கிறது முடியாது. போதும் இந்த டைலாக் ஏற்கனவே கேட்டேன். இவனோட கையெழுத்து உனக்கு அடையாளம் தெரியுதா? இல்லைங்க, சத்தியமாக தெரியாது. இந்த வளவலா கடிதத்தோட நகலையும் அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டியா? இன்னும் இல்லைங்க என்றார் நடராஜன். இன்றைக்கி சாயந்தரம் தான் அனுப்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை அனுப்பாத. அதே மாதிரி சென்னையிலேருந்து வர்ற எந்த கடிதத்தோட நகலையும் நான் வந்து பார்க்குற வரைக்கும் அனுப்பக்கூடாது, புரியுதா? சரிங்க சார். கார்த்திக் தன் முகத்தில் கொத்தி விடுவாரோ என்ற பயத்தில் நடராஜன் தலையை ஒரு புறமாக சாய்த்து கொண்டான். ஏன் சார், இந்த லெட்டர் எழுதின ஆளுக்கும் நீங்கள் விசாரிக்கிற அந்த விவகாரங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கார்த்திக் அந்த மகிழ்ச்சி மேட்ரிமோனி புத்தகத்தின் ஒரு பிரதியை தன் பாக்கெட்டில் திணித்து கொண்டார். அந்த ஆள் எழுதின நடையை பார்த்தாலே ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடு வேலை மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி களைச்சடிகள் எல்லாம் வேலை பார்க்குறோன்னா முதல்ல லத்தியால் விளாசணும். இனிமேல் இந்த மாதிரி ஆளுகளோட கடிதங்களை நீ யாருக்காவது ஃபார்வேர்ட் பண்ணதா தெரிஞ்சுது, அப்புறம் ஒன்று உள்ள தள்ளி தோலை உரிச்சிடுவேன், ஜாக்கிரதை. கார்த்திக்கின் கார் ராயபுரம் காவல் நிலையத்தை அடைந்த பொழுது மாலையை இருட்டி விட்டிருந்தது. கடலிலிருந்து துறைமுகம் வழியாக வீசிய சில்லென்ற ஈரக்காற்றிலிருந்து தப்பித்து உள்ளே சென்றதில் கார்த்திக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் வேலுமணி உள்ளே இருக்காரா என்று ரைட்டரிடம் கேட்டார். சார், அவர் உள்ள தனிப்பிரிவு ஆட்கள் கூட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க என்றார் ரைட்டர். கார்த்திக் காவல் நிலையத்தின் பின்பக்க அறைக்கு சென்றார். அங்கே பச்சை நிற கூண்டு விளக்குகளும் கீழே இருந்த நீளமான மேஜையை சுற்றி 4 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். 3 பேர் சாதாரண உடைகளிலும் ஒருவர் சீருடையிலும் இருந்தார். மேஜையின் ஒரு முனையில் கருப்பு நிற பிளாஸ்டிக் பிணப்பை வைக்கப்பட்டிருந்தது.
மறுமுனையில் ஒரு மெழுகுத்தாளின் மீது குற்றப்பிரிவு போலீசார் இதுவரை கண்டிராத அளவுக்கு மிக கொடூரமான சில உடற்பாகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. என்ன வேலுமணி, என்ன கிடச்சிருக்கு என்ற கார்த்திக் கேட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் திரும்பினார். அவருடைய முகம் அந்த வெளிச்சக்கூம்பில் விசித்திரமான ஒரு மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் தெரிந்தது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கார்த்திக், ஆனால் இது என்னவாக இருந்தாலும் நீயே எடுத்துக்கோ. கொலை வழக்கு புலனாய் செய்யும் அதிகாரிகள் ஒருவர் ஒரு எலும்புக்கூட்டின் கையில் ஒரு மோதிர விரலில் டேக் ஒன்றை கட்டி முடித்தார். நாங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இது ஒரு வயசுக்கு வந்த பெண்ணோட உடற்பாகங்கள் மட்டும்தான். அவருடன் இருந்த மற்றொரு அதிகாரி தன் ரப்பர் கையுறைகளை கலற்றினார். உங்களால் உறுதியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அது மட்டுமா தான் இருக்கும். இந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டினவன் ரொம்ப தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கான். விரல் எலும்புகளோட நொறுக்கப்பட்ட தட்டையான நுனிகளை காட்டினார் அவர். கைரேகை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு விரல் நுனிகளை கூட நசுக்கி போட்டிருக்கான். வேலுமணி தன் வாயில் இருந்த சுருட்டின் துண்டை ஓதமாக நகர்த்தினார். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சு. பெருச்சாலையிலே அந்த வேலையை பார்த்து முடிச்சிருச்சு. சீருடையில் இருந்த காவலர் பேசினார். இங்கே அத்தனை பாகங்களையும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தோட பாலத்து கராடையில் ஒதுங்கினதை தான் கொட்டியிருக்காங்க சார். அங்கே ஒரு படகு லூஸாக இருந்து யாரோ அதை நம்பி எடுத்துருக்கணும். முழுக்க சேத்துல முழுகி இருக்குது. மண்வெட்டியால் தோண்டி எடுத்து அதுக்கப்புறமா வாட்டர் ஹோஸ் வச்சு முடிஞ்ச வரைக்கும் கழுவி எடுத்துகிட்டு வந்தோம். காலையில் கிடைச்ச அந்த தொடை நம்பியும் சேர்த்தா அந்த ஒரு பாதத்தை தவிர பாக்கி எல்லாமே இப்போ கிடச்சிருக்கு என்றார் முதல் அதிகாரி. ஆனால் முகம் இப்போ மறுபடியும் உருவாக்கி பார்க்குறதுல எந்த பிரயோஜனம் இல்லை சார். தலையை சேத்துல போகிறதுக்கு முன்னாடியே சுத்தியில் அடித்து அத்தனை பல்லையும் உடச்சி எடுத்துட்டான். ஏன்னா பற்களோட குறியை வச்சு கூட அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறக்கு. கார்த்திக் அழுக்கு சாம்பல் நிற பூஞ்சை படித்திருந்த அந்த மஞ்சள் நிற மண்டையோட்டின் மேல் குனிந்து பார்த்தார். சில பற்களிலிருந்து ரூட் கனால் ஃபில்லிங்ஸ் இன்னும் மிச்சம் இருக்குது என்று கவனித்து சொன்னார். தாடையில் பல்செட் பொருத்தின தடமும் தெரியுது. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற பல் டாக்டர்கிட்ட நம்ம இதை விசாரிச்சிடலாம். என்னது, இப்போ யாருன்னு அதுக்குள்ளே க்ளூ கிடச்சிருச்சா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் இன்ஸ்பெக்டர் வேலுமணி. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு நினச்சி சென்னைக்கு வந்த ஒரு ஸ்கூல் டீச்சர். சாவு மட்டும்தான் நம்மளை பிரிக்கும்னு சொல்லுவாங்களே, இவளை ரொம்ப கொடூரமாகவே பிரிச்சுட்டான் இல்லையா என்று கார்த்திக் அங்கிருந்து கிளம்பினார். திருவெற்றியூர் ஹைவே ஏரியா நல்லா தெரிஞ்சவனோட ஆட்கள் ஒருத்தன் எனக்கு கொடுக்குறியா? அந்த நம்பர் 900 பக்கம் தெரிஞ்சவனாக இருக்கணும். வேலுமணியும் அந்த சீருடை காவலரும் ஒருவர் பார்த்து கொண்டனர். வேலுமணி சைகை செய்தார். இங்கே நிற்கிறாரே ஹெட் கான்ஸ்டபிள் மணி, இவர் தான் போன மாதம் வரைக்கும் அந்த ஏரியாவில் ஃபீட்டில் இருந்தார். இவரை எவ்வளோ நாள் வச்சுக்குவீங்க? சொல்ல முடியாது. நம்ம தேடி பார்க்குற பறவை அதுக்குள்ளே கூட்டு விட்டு பறந்துருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி மணி, நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் அந்த அநியாயத்தை செஞ்ச அந்த அயோகனி பிடிக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மேஜை மேல் ஓங்கி அடித்தார் வேலுமணி. எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. 8 மணி தன் தொப்பியை ஓரத்தை தொட்டு சல்யூட் வைத்தார். என்ன சார்? அவன் வலி தாங்க முடியாத இடமா பார்த்து ஒரு 2 தடவை சுடுங்க. கோர்ட்டுக்கு போய் அவனுக்கு தூக்கு தண்டனை கிடச்சா கூட சில நொடி அதிர்வில் உயிர் போயிடும். ஆனால் அவன் செஞ்ச இந்த காரியத்துக்கு ரொம்ப சுலபமாக தண்டனையாக போயிடாது. அத்தியாயம் 3. காரில் ஏறி அமர்ந்ததும் 8 மணி தன் பின் பாக்கெட்டிலிருந்து மடித்து வைக்கப்பட்டிருந்த மாலை நாளிதழை எடுத்தார். காலையில் அந்த காலை கண்டுபிடிச்ச பையன் ஊர் முழுக்க தம்பட்டை போய் அடிச்சிட்டான் சார் என்று அழுத்து கொண்டார். வாயை மூடிட்டு இருக்கணும்னு அவனுக்கு வார்னிங் கொடுத்தோம். ஆனாலும் எப்படியோ பத்திரிக்கைக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. கார்த்திக் அந்த செய்தியை படிக்கவில்லை. நமக்கு தெரிஞ்சதை தவிர அவனுக்கு வேறு எதுவும் பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை மணி. சரி, நான் சொன்ன ஏரியாவில் இருக்கிற அந்த 971 நம்பர் வீட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அரை தெரு தள்ளி காரை ஓரங்கட்டி நிறுத்தினார். 8 மணி பார்த்தார். 971? அந்த பழைய செங்கல் கட்டிடமா சார்? பெருசாக ஒன்றும் இல்லை. மாதத்துக்கு 3000 4000 வாடகை கட்டுற சின்ன சிங்கிள் ரூம் சார். குடும்பமெல்லாம் தங்க முடியாது. பேச்சுலர் மேன்ஷன் மாதிரி. யார் அதை நடத்துறது? மாணிக்கம்னு ஒரு பெரியவர், அவரும் அவர் பொண்டாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற 969 நம்பர் கட்டடமும் அவங்களோட தான். 2ஐயும் ஒன்றா தான் நடத்துகிறாங்க. ஆள் ரொம்ப அப்பாவி, எப்பவும் பாதி போதையில் தான் இருப்பான். அப்படியா? இந்த ஏரியாவில் ஹரிஹரன் பேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கியா? ஹரிஹரன் எனக்கு ஞாபகம் வரல சார். ஆள் பார்க்க எப்படி இருப்பான்? மாநிறம், சுமார் ஒரு 35 வயசு இருக்கும். நமக்கு தெரிஞ்ச அடையாளம் இது மட்டும்தான். என் கணிப்புப்படி அவன் தன்னை ஒரு சினிமா நடிகர் மாதிரி நினச்சிக்கிட்டு பந்தாவாக ட்ரெஸ் பண்ணவனா இருக்கிற வாய்ப்பு இருக்குது. சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல சார். ஒருவேளை புதுசாக குடி வந்திருப்பானோ என்னவோ. இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற ஆட்கள் வந்து போயிட்டே இருப்பாங்களே. சரி, அவன் இப்போ உள்ளே இருக்கானா இல்லை மறுபடியும் வெளியே எங்கேயும் போகாமல் பார்த்துக்கணுமே? பண்ணிடலாம் சார். இந்த கட்டிட வரிசையில் பின்பக்க வாசலெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா நீ முதல்ல போ. 969 நம்பர் ரூம் வாசலுக்கு போய் அங்கே மானித்துக்கிட்ட ஹரிஹரன் எந்த ரூமில் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சதும் 969 நம்பர் ரூம் வாசலே நின்று நான் வர்றதுக்காக காத்துரு. பக்கத்து வீட்டில் ஜன்னல்லேருந்து யாராவது கவனிக்காத மாதிரி எனக்கு ஒரு சைகை மட்டும் கொடு. சரிங்க சார். நான் உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒருத்தரும் வெளியே வரக்கூடாது, ஒருத்தரும் உள்ளேயும் போகக்கூடாது. நான் சொல்கிற வரைக்கும். புரிஞ்சது சார்.
ஏட்டு மணி இயல்பாக நடப்பது போல அங்கிருந்து நடந்து சென்றார். கார்த்திக் நடைபாதையோரம் நின்று தன் சிகரெட்டை அணைத்தார். 971 எண் வீட்டின் வெளிச்சம் தெரிந்த ஜன்னல்களை ஒருவித யோசனையோடு அண்ணாந்து பார்த்தார். கொலையை மறைக்க உடலை துண்டு துண்டாக வெட்டிவிட்டு அத்தனை பாகங்களையும் ஒரே இடத்தில் கொண்டு போய் மறைத்து வைக்கும் அளவுக்கு இவன் எப்படிப்பட்ட கொலைகாரனாக இருப்பான்? இதற்கு முன்னால் குற்றப்புலனாய்வுத்துறையில் உடல் துண்டாக்கப்பட்ட பல கொலை வழக்குகளை கார்த்திக் பார்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரிந்தவரை உடலின் அடையாளங்களை மறைப்பதற்காக கை, கால், தலை, முண்டம் என எல்லாவற்றையும் வெவ்வேறு இடங்களில் வீசி எறிவதுதான் வழக்கம். இது ஏதோ ஒரு மனப்பிறழ்வு கொண்ட ஒரு கொடூர சாட்டிஸ்டின் செயலா? உடலை சிதைப்பதிலேயே ஒருவித வக்கரமான சந்தோஷமடையும் விபரீத புத்தியா? ஆனால் அந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை அத்தனை திட்டமிட்டு சுருட்டியிருக்கும் விதத்தை பார்த்தால் அப்படியும் தெரியவில்லையே. 969 வீட்டின் நுழைவுப் பகுதியில் மணி வந்து நிற்பது தெரிந்தது. கார்த்திக் விறுவிறுவென நடந்து சென்றார். 3வது மாடி, பின்பக்க ரூம். மணி கரகரத்த குரலில் கிசுகிசுத்தார். ரூம் நம்பர் ஜே. கார்த்திக் தலையை திருப்பவில்லை, பதிலும் சொல்லவில்லை. நேராக 971 வீட்டின் படிகளில் ஏறினார். முன்வாசல் கதவு வழியாக தாளிடப்படாமல் இருந்தது. அங்கே துருப்பிடித்த தகர தபால் பெட்டிகள் வரிசையாக மாட்டப்பட்டிருந்தன. அவற்றை ஒன்றின் மீது பென்சிலால் கிறுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹரிஹரன் என்ற பெயரை உறுதி செய்து கொள்ள ஒரு கணம் நின்றார். பிறகு மெல்ல உள்ளே நுழைந்தார். அந்த படிக்கட்டு பகுதியில் சமையல் எண்ணெயும் ஃபினாயிலும் கலந்த ஒருவித நெடி அடித்தது. மரப்படியில் போடப்பட்டிருந்த மிதியடிகள் கிழிந்து நைந்து போயிருந்தன. அங்கே ஒரு அறையில் ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது. ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. 2வது மாடியின் ஏதோ ஒரு கழிப்பறையிலிருந்து தண்ணீர் ஒழுகும் சத்தமும் கேட்டது. ஜே என் கொண்ட அறையின் கதவிடுக்கு வழியே மெல்லிய மஞ்சள் நிற வெளிச்சக்கோடு தெரிந்தது. அறைக்குள் யாரோ நடமாடுவது போல சத்தம் கேட்டது. ஆனால் கதவில் காதை வைத்து பார்த்தபோது கார்த்திக்கு வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. தனது இடது பக்க இடுப்பிலிருந்து துப்பாக்கியை எடுத்து கோட்டின் வலது பாக்கெட்டுக்குள் மாற்றி அதன் பிடியை இறுக்கமாக பிடித்து கொண்டார். கதவை தட்டிய கையோடு சற்றும் தாமதிக்காமல் குரலை உயர்த்தி பேசினார். ஹரிஹரன் சாருக்கு தந்தி வந்திருக்கு. கதவுக்கு பின்னாடி இந்த நடமாட்டம் சற்றென்று நின்றது. ஒரு சிறிய அமைதிக்கு பிறகு உள்ளிருந்து குரல் முணுமுணுத்தது. கதவு கடியில் தள்ளிவிடு. கார்த்திக் தன் குரலை மெல்லிதாக மாற்றி பேசினார். நீங்கள் கையெழுத்து போடணுமே சார். அந்த ரெசிப்ட் புக்கையும் உள்ளே தள்ளிடு, நான் கையெழுத்து போட்டு தர்றேன். அந்த குரல் கதவின் நடுப்பகுதியிலிருந்து வந்தது. உள்ளே இருப்பவன் சாவி துவாரத்தின் வழியாக வெளியிலிருந்து எட்டி பார்க்க முயல்கிறான் என்பதை கார்த்திக் உணர்ந்தார். ரசீட் புக்கு கதவெடுக்கில் போகாது சார். உங்களுக்கு தந்தி வேணுமா வேணாமா? மீண்டும் ஒரு சிறிய அமைதி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ட்ரெஸ் பண்ணிக்கல. சரி சார், சீக்கிரம் என்று கார்த்திக் சலித்து கொள்வது போல குரல் கொடுத்தார். தந்தி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு? அந்த ஆள் கதவை விட்டு நகர்ந்து போயிருந்தாலும் அவனது குரல் துணியில் பொதிந்தது போல மங்களாக கேட்டது. நாங்கள் தந்தியை பிரித்து படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை சார். உங்களுக்கு வாங்க இஷ்டம் இல்லைன்னா. அதே நேரத்தில் கதவு திறந்தது. உள்ளே நின்றவன் வெறும் பனியன் லுங்கியோடு இருந்தான். கார்த்திக்கு முகம் முழுமையாக தெரியாதபடி ஒரு பக்கமாக திரும்பி இருந்தான். கலைந்த தலைமுடி, முகச்சரவம் செய்தது போல முகத்தின் ஒரு பக்கத்தை வாயையும் டவலால் மூடி மறைத்து பிடித்திருந்தான். எதுவும் காசு கொடுக்கணுமா என்று கேட்டபடியே மற்றொரு கையை நீட்டினான். இன்ஸ்பெக்டர் முன்னல் வேகத்தில் உள்ளே நுழைந்தார். ஆமாம், உனக்கு நேரம் வந்துருச்சு தம்பி. கையை தூக்கிட்டு அப்படியே கீழே. கதவின் பின்புறத்திலிருந்து என்று ஒரு மெல்லிய முனங்கல் கேட்டது. திடீரென ஒருவர் தன் முழு பலத்தையும் பிரயோகிக்கும் சத்தம் வெளிப்படும் கட்டுப்பாட்டற்ற மூச்சிறைப்பு சத்தம்தான் அது. கார்த்திக் சரையலென திரும்பினார். அடுத்த கணமே தலையின் உச்சியில் விழுந்த அடி முழங்கால்கள் மடங்கி தரையில் விழுவதற்கு முன்பாகவே அவர் சுயநலவை மொத்தமாக பறித்தது. 8 மணி ஒரு டம்ளர் தண்ணியை கார்த்திக்கின் தலையில் ஊற்றினார். மெதுவாக எந்திரிங்க சார், ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும். இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கமாக பொருட்களித்து படுத்தார். தலை மேலே தண்ணி ஊற்ற நிறுத்து மணி. தரை அப்படியே கிருகிருவென சுழல்வது போல் இருந்தது. குடிக்க கொஞ்சம் தண்ணி விடுமதில்ல. ஏட்டு உடைந்த ஜாடியிலிருந்து டம்ளாரில் தண்ணீரை பிடித்து கொடுத்தார். தலையிலிருந்து ரத்த சும்மா பீச்சி அடிக்குது சார். கார்த்திக் டம்ளாரை வாயிலருகே வைத்தபடி ஒரு தரகம் நினைத்து நின்றார். 8 மணிக்கு பின்னால் தரையில் ஒரு ஜோடி கால்கள் கிடப்பது போல தெரிந்தது. பார்வை குழப்பத்தை போக்க தலையை உலுக்கிக் கொண்டார். அங்கே கிடக்கிறது யாரு என்று கத்தினார். மணி வாய் பிளந்தார். நீங்கள் உள்ள சண்டை போட்ட ஆளுதான் சார். அவனுக்கு நல்லாவே முடிச்சு விட்டீங்களா அவனை? நான் யாரு கூட சண்டை போடல. என் துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி கதவுக்கு பின்னாடி நின்று ஒருத்தன் என் தலையில் பலமாக அடிச்சிட்டானே. இன்ஸ்பெக்டர் முழங்காய்களை தரையில் ஊன்றி அமர்ந்து எழுந்து உட்கார முயன்றார். அங்கே மல்லாந்து கிடந்தால் வேறு யாரும் இல்லை. அந்த நடராஜன், மகிழ்ச்சி மேட்ரிமோனியல் நடராஜன். அவனது முகம் நீல நிறமாக மாறியிருந்தது. ஏட்டு பரிதாபமாக தலையசைத்தார். மண்டையில் அந்த மாதிரி பலமான அடிபட்டா சில சமயம் இப்படி தான் நடக்கும் சார். மயக்கம் தெளிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னே மறந்துடும். கார்த்திக் தன் பின்களத்தை தொட்டு பார்த்தார். விரல்கள் முழுக்க பிசுபிசுவென ரத்தம் வழிந்தது. தலைக்குள் ஏற்பட்ட தாங்க முடியாத வழி குமட்டலை உண்டாக்கியது. நான் இவனை கொல்லுலடா முட்டாள்.
அவங்கள எதிர்த்து தாக்க வந்திருக்கான், நீங்கள் சுட்டு தள்ளிட்டீங்க. உங்கள் தற்காப்புக்கு தொட்டதில் தப்பில்லையே சார். கார்த்திக் கைகளையும் கால்களையும் தரையில் ஊன்றி தவழ்ந்து சென்று அந்த பிணத்தின் அருகே போனார். நடராஜனின் சட்டையின் இடது ஓரத்தில் ஒரு சீரற்ற இரத்தக்கரை படிந்திருந்தது. அந்த கரையின் நடுவே மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஒற்றை குண்டு பல்பு வெளிச்சத்தில் ஏதோ ஒரு மஞ்சளும் சிவப்புமாக பளபளத்தது. கார்த்திக் அவனது முகத்தை தொட்டு பார்த்தார். உடம்பு இன்னும் சில்லென்று போகாமல் வெதுவெதுப்பாகவே இருந்தது. முதல் ரவுண்ட்லேயே கரெக்டாக முடிச்சிட்டிங்க போல. இரும்புக்கட்டிலின் ஓரத்தில் கிடந்த கார்த்திக்கின் துப்பாக்கி காட்டினார் மணி. கார்த்திக் தள்ளாடிபடியே எழுந்து நின்றார். ஆனால் உடனே நிலை தடுமாறி அந்த கட்டிலின் தொய்ந்த விளிம்பில் உமர்ந்து விட்டார். 8 மணி தரையில் கிடந்த பணம், அறையில் இருந்த பழைய சாமானங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ரொம்ப தூரத்தில் இருப்பது போல ஒரு பிரம்மை. தலையில் இரத்த ஓட்டம் சீராகட்டும் என்று தலையை குனிந்து கொண்டார். இங்கிருந்த இன்னொரு ஆள் எங்கே என்று கேட்டார். அந்த பனியன் லுங்கி போட்டிருந்தவன். வெளிச்சம் கண்களை கூசுவது போல மணி கண்களை சுருக்கினார். நான் உள்ளே வரும்போது இந்த ஒரு பணத்தை தவிர வேறு யாரையும் பார்க்கலையே சார். கட்டிலின் ஆட்டம் அடங்குவதற்காக கார்த்திக் கண்களை மூடிக்கொண்டார். அவன் தான் எனக்கு கதவு திறந்தான். உன்னை தாண்டி அவன் எப்படியோ படியேறி கீழே போயிருக்கணும். 8 மணி தன் வாயை பொத்தி கொண்டார். அவரது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் மேலே ஓடி வரும்போது இந்த படிக்கட்டில் யாருமே இல்லை. ஒருத்தன் பேண்ட்டு கூட இல்லாமல் வந்திருந்தா நான் பார்க்காமையா போயிருப்பேன். அப்புறம் ஏன் நீ திடீர்னு மேலே வந்த? அட என்ன சார், ஒரு பொண்ணு கீழ்வாசல் வரைக்கும் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து காப்பாற்றுங்க போலீஸ் அப்படின்னு கத்துனா. நான் பக்கத்து பில்டிங்லேருந்து ஓடி வரமாட்டேனா? ஒரு பொண்ணா? கார்த்திக் அதிர்ச்சியுடன் கேட்டார். எப்படிப்பட்ட பொண்ணு? அது இந்த மாதிரி மேன்ஷன் ஏரியாவில் வழக்கமாக பார்க்குற ஒரு சாதாரணமாக பொண்ணு தான் சார். கொஞ்சம் பூசினா போல் மாநிறமா, எனக்கு சரியாக தெரியல சார். அவள் என்ன சொன்னா? அவள் ஓடி வந்து, சார் சீக்கிரம் மேலே போங்க, என் ரூமுக்கு மேலே 2 பேர் அடிச்சுக்கிட்டு பயங்கர சத்தம் போடுறாங்க, சீக்கிரம் போங்கன்னு பதட்டமாக சொன்னான். அதை கேட்டதும் நீங்கள் தான் அந்த ஹரிகரனை மடக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படும்னு நான் நினச்சி ரொம்ப அவசரமாக மேலே ஓடி வந்தேன். கார்த்திக் தலையை அசைக்க முயன்று வலி தாங்காமல் உடனே நிறுத்தி கொண்டார். இப்போது அவன் இங்கே இருக்கா, அவளை கூட்டிகிட்டு வா. ஏட்டு படிகளில் தடதடவென சட்டமிட்டபடி கீழே ஓடினார். அவர் கதவை திறந்து வைத்து விட்டு சென்றதால் காரிடரிலிருந்து மக்கள் பரபரப்பான பேச்சுக்குரல் கேட்டது. கார்த்திக் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பென்சிலை எடுத்து தரையில் கிடந்த தன் துப்பாக்கியின் குழலுக்குள் விட்டு லாவகமாக தூக்கினார். ஒரு கைக்குட்டையால் அதன் பிடியை சுற்றி திறந்து பார்த்தார். அந்த .38 ரக துப்பாக்கியிலிருந்து ஒரே ஒரு தோட்டா மட்டும் சுடப்பட்டிருந்தது. நடராஜனின் நெஞ்சிலிருந்த அந்த துளைக்கு இந்த தோட்டா சரியாக பொருந்தும். மணி மீண்டும் மூச்சரிக்க படிகளில் ஏறி வந்தார். அவன் ஏமாத்திட்டா சார், கீழே இருக்கிற அந்த ரூமில் ஆளே குடியிருக்கலையாமா, அவன் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டான். அதே மாதிரி தான் அந்த பனியன் போட்டிருந்த அயோக்கியனை எஸ்கேப் ஆகிட்டான். இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை கீழே வைத்து விட்டு இன்னொரு டம்ளர் தண்ணீர் குடித்தார். முடிஞ்சு போனதை நினச்சி பதட்டப்படாத மணி, நீ யோசிச்ச விதத்தில் நீ செஞ்சது சரிதான். கான்ஸ்டபிள் தன் நெற்றியை வேர்வை துடைத்து கொண்டார். என் மண்டையே குழம்புது சார். இப்போ அந்த குண்டு ஆளை சுட்டுது இந்த ஹரிஹரன் தானா? அவனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நான் மயங்கி விழுந்தப்போ துப்பாக்கி என் பேக்கெட்டில் தான் இருந்தது. யாரோ அதை உருவி இந்த நடராஜனை சுட்டிருக்காங்க. வேற யாரோ தான், நான் இல்லை. கார்த்திக் அந்த அறையை ஒருவித கசப்புடன் சுற்றி பார்த்தார். இதில் கொடுமை என்னன்னா, இப்போ கூட என்னால் அந்த ஹரிஹரனை சரியாக அடையாளம் காட்ட முடியாது. அவன் முகத்தை டவலால் மூடியிருந்தான். எங்கிட்ட முதுகை காட்டிட்டு தான் நின்றுட்டு இருந்தான். அவருடைய மனதை மிகவும் உறுத்திய ஒரு விஷயத்தை அவர் வெளியே சொல்லவில்லை. கதவுக்கு பின்னாடி இருந்து தன் தலையில் அடித்தவன் நிச்சயமாக ஹரிஹரனாக இருக்க முடியாது. ஒருவேளை தன்னை தாக்கியது இந்த நடராஜனாக இருக்குமோ? அப்படி இருந்தாலும் ஹரிஹரனை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று சாதித்த இந்த மேட்ரிமோனி புரோக்கர் நடராஜன் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தான்? தெருவில் போலீஸ் ஆம்புலன்ஸின் சைரம் கேட்டது. கீழே இருக்கிற டாக்டர் சத்தம் போட்டு சொல்லு மணி, என் மண்டைக்கு சில தையல் போட தேவையானது மட்டும் இங்கே மேலே எடுத்துகிட்டு வர சொல்லு. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறது தான் சார் நல்லது. மண்டையோட்டில் ஏதாவது விரிசல் வந்திருக்கான்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் இல்லை? கார்த்திக் அந்த அறையில் இருந்த பழைய மரணாற்காலையில் கதவை திறந்து பார்த்தார். 37 வருஷமாக என் மண்டை எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் ஆகலை. ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிட்டியா மணி? சொல்லிட்டேன் சார். இன்ஸ்பெக்டர் வேலுமணியே தன்னோட டீமை கூட கிளம்பி வரதா சொன்னார். மணி வராண்டாவுக்கு போய் மாடிப்படி வழியாக கீழே குரல் கொடுத்தார். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அந்த காலியான அலமாரியை முகர்ந்து பார்த்தார். அதற்குள் சில துணிமணிகள் மட்டுமே இருந்தன. அதோடு கோயில்களில் பூஜைக்கு வைக்கும் சாம்பிராணி, பக்திவாசம் போன்ற ஒரு மெல்லிய நறுமணம் வீசியது. இப்படிப்பட்ட ஒரு மலிவான மேன்ஷன் ரூமில் இந்த வாசனை வருவது விசித்திரமாக இருந்தது. ஒருவேளை அங்கே மாட்டி வைக்கப்பட்டிருந்த துணிகளில் இருந்து வந்திருக்கலாம். தன் தலையில் அடித்த ஆயுதம் ஏதாவது கிடைக்கிறதா என்று அறையை சுற்றி தேடினார். அங்கே கிடந்த ஒரு பிரம்பு கொப்பை தொட்டியை தவிர கனமான பொருள் எதுவுமே இல்லை. சிகரெட் பாக்கெட்லேருந்து பீத்து போடப்பட்ட ஒரு சுருங்கிய பிளாஸ்டிக் கவரை தவிர அந்த குப்பை தொட்டியும் காலியாகவே இருந்தது. தன் பேனாவின் முனையால் அதை தொட்டு தூக்கி அதை மேஜை மீது வைத்தார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். அத்தியாயம் 4.
அரசு மருத்துவமனையின் இளம் மருத்துவர் வந்து இன்ஸ்பெக்டரின் தலையில் தையல் போட ஆரம்பித்தார். அதற்குள் இன்ஸ்பெக்டர் வேலுமணியும் 2 சாதா உடை போலீசாரும் அங்கே வந்து சேர்ந்தனர். டாக்டர் கார்த்திக்கின் தலையில் ஊசியை செலுத்தி தைத்து கொண்டிருக்கும் பொழுதே கார்த்திக் வேலுமணியின் செய்ய வேண்டிய காரியங்களை அடக்கினார். அந்த பிளாஸ்டிக் கவரை பத்திரமா ஒரு பாக்ஸில் வச்சு என் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வைங்க. அதில் கைரேகை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டை வரவழைச்சு கதவோட கைப்பிடி, ட்ராயர், இந்த கப்பட்டலோட மரப்பகுதி, அலமாரியில் இருக்கிற ஹேங்கர் எல்லாத்துலேயும் பவுடர் போட்டு ரேகை எடுக்க சொல்லுங்கள். ரூம் தரையை முழுக்க வேக்கம் கிளீனால் உறிஞ்சி அந்த தூசியை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. வேலுமணி குனிந்த அந்த குண்டு மனிதனின் உடலை பார்த்தார். இவன் யார் கார்த்திக்? அந்த மகிழ்ச்சி மேட்ரிமோனியோட ஓனர் இவன். இன்றைக்கி உங்கள் ஆளுக தோண்டி எடுத்திருக்காங்களே அந்த எலும்புக்கூடு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் இவன் தான். இவன் பேக்கெட் எல்லாம் தரவாக செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மேன்ஷன் இருக்கிற எல்லாத்தையும் விசாரித்து ஹரிஹரனை பற்றின தகவல் கிடைக்குதான்னு பாருங்கள். மணி, இந்த மேன்ஷன் ஓனர்கிட்ட இவனை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிதா? ஏட்டு தன் தலையை சொரிந்தார். பெருசாக ஒன்றும் இல்லை சார், ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம். இவன் ஏதோ நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவனா இருக்கணும். ஏன்னா பகல் நேரத்தில் மட்டும்தான் இங்கே வருவானாமா. அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவானாமா. அந்த பழைய மாணிக்கத்துக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம், துணிகளை தவிர இவன் ரூமில் ஒரு நோட்டு புத்தகம், ஒரு இங்க் பாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படியா? அவன் ஏதாவது கிறுக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்கானா பாரு. ஒரு வேளை கட்டட குப்பை தொட்டியில் ஏதாவது மிச்சம் இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் வேலுமணி சொன்னார். பணம்னு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் நிறைய கட்டாத பில்லு மட்டும் பாக்கெட்டில் இருக்குது. இவன் பயங்கர ஊதாரியாக சுற்றிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வைர கடிகாரத்துக்கு தவணை கட்டாததுக்கான கோர்ட் நோட்டீஸ் இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய துணிக்கடைகள், கார் கம்பெனிலேருந்து வந்த பாக்கி நோட்டீஸ்னு ஏகப்பட்டது இருக்குது. அந்த காகித கற்றையை அவர் கட்டிலின் மீது வீசியறிந்தார். 100 ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும், ஒரு மலிவான வாட்சு, 2 சிகரெட்டு, விஸ்கி ஸ்மெல் அடிக்கிற ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபு, அப்புறம் ஒரு சாவி கொத்து. ஆயுதம் எதுவும் இல்லையா? ஒரு நெயில் கட்டர் கூட இல்லை கார்த்திக். அந்த பொண்ணோட உடம்பை வெட்டினவன் இவன் இல்லைங்கிறது நீ உறுதியாக இருக்கியா? அவனாக இருந்தால் பேக்கெட் முழுக்க பணம் கட்டுக்கட்டாக இருக்கும் வேலுமணி. கண்டிப்பாக அவன் இல்லை. நீங்கள் நல்லா விசாரித்து அந்த ஹரிஹரனோட முழு உருவங்களை எடுக்க பாருங்கள். டாக்டர் தலையிலிட்ட தையலை முடித்துவிட்டு உருவும் குரலில் சொன்னார். ரொம்ப மோசமான காயம் இன்ஸ்பெக்டர். ஒழுங்காக 2 நாள் லீவ் போட்டுட்டு ஓய்விடுங்க. அடி நல்லா பலமாக விழுந்திருக்கு. சரியான நேரத்தில் போட்டு இந்த தையலில் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். தையலை பிரிக்க நானே மறுபடியும் வரேன். கார்த்திக் அந்த சாவிக்கொத்தையை எடுத்துக்கொண்டார். வேலுமணி, நான் இதை எடுத்துக்கிறேன். 8 மணி உங்கள் கூட வரட்டுமா? வேண்டாம். கார்த்திக் தன் தொப்பியை எடுத்து பார்த்தார். அதன் ஓரத்தில் அடிபட்ட இடத்தில் ஒரு முக்கோண கிழிவு ஏற்பட்டிருந்தது. அதை யோசனையுடன் சரி செய்தார். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு துப்பாக்கி ஏதாவது கூட என்னோட ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. வேலுமணி தன் கைத்துப்பாக்கியை எடுத்து கொடுத்தார். பெரிய சைஸ் புல்லட் துப்பாக்கி பரவாயில்லன்னா இந்த .45 ரக துப்பாக்கி வச்சுக்கோ. கார்த்திக்கின் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. சரியான நேரத்தில் சரியான ஆயுதம். என்ன பெரிய வேட்டைக்கு போகிற மாதிரி இருக்குது? ஆமாம். கார்த்திக் மேகசினை சரிபார்த்து அதில் முழுமையான தோட்டாக்கள் இருப்பதை உறுதி செய்து கொண்டார். வேலுமணி, காட்டில் கலைமான் வேட்டைக்கு போயிருக்கியா? மானா, அதெல்லாம் இல்லைப்பா. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதோடு சரி. வேட்டைக்காரன் கலைமானை பிடிக்கணும்னா பெண்மான் மாதிரி ஒரு வித சத்தம் எழுப்புவான். அந்த சத்தத்தை கேட்டு ஆண்மான் ஓடி வரும். அப்போ வேட்டைக்காரன் காரியத்தை முடிப்பான். வேலுமணி புரியாமல் நெற்றியை சுருக்கினார். கார்த்திக் லேசாக சிரித்தார். நானும் அந்த மாதிரி ஒரு தூண்டல் போட போகிற வேலுமணி. அதுக்காக நீங்கள் மற்றவங்க தேடுறதை நிறுத்தக்கூடாது. தேடுதல் தொடரட்டும். அவர் மாடிப்படி இறங்கி கீழே சென்றார். மகிழ்ச்சி மேட்ரிமோனியின் அந்த கட்டடத்தின் இரவு நேர லிஃப்ட் ஆப்ரேட்டர் கார்த்திக்கே ஒரு மாதிரியாக பார்த்தான். 3வது மாடியில் யாரை பார்க்கணும் சார்? சும்மா ஒரு ரவுண்டு போகணும். கார்த்திக் தன் போலீஸ் அடையாளத்தையே உள்ளங்கையில் காட்டினார். சீக்கிரம் போ, எனக்கு ராத்திரி முடிக்க நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த மாடியில் இப்போ யாரும் இல்லையே. யாரும் இல்லைங்கிறனால தான் நான் போகிறேன். லிஃப்ட்டை நீ ஆப்ரேட் பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டா? லிஃப்ட்டு மேலே சென்றது. ராத்திரி நேரத்தில் ஆளுக்கு இப்படி வந்து போனால் என் வேலைக்கு ஆபத்து வந்துடும் சார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாமல் வேலைப்பார். லிஃப்ட் கதவு படாரென ஒரு சத்தத்துடன் திறந்தது. கார்த்திக் வராண்டாவின் வளைவில் திரும்பி நடராஜனின் அளவில் இருக்கும் அந்த பகுதிக்கு வந்தவர் அப்படியே சற்றென்று நின்றார். அவருக்கு முன் எங்கோ அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த வெளிச்சம் திடீரென அணைக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் அப்படியே அசையாமல் நின்று கூர்ந்து கவனித்தார். வழக்கமாக ஒரு அலுவலகத்தை இரவில் பூட்டிச் செல்லும் பொழுது ஏற்படும் சத்தங்கள் எதுவும் கேட்கவில்லை. எந்த கதவும் திறக்கப்படவில்லை. அவரது இடது கையில் கனமான துப்பாக்கியின் தயார் நிலையில் பிடித்து கொண்டே வலது கையில் சத்தமே வராதபடி சாவிக்கொத்தை இறுக்கமாக பற்றி கொண்டார். கால்கள் மெல்ல பதித்து பூனையின் நடை போட்டு அந்த மகிழ்ச்சி அலுவலக கதையை நெருங்கினார். வெளியே தூரத்தில் ஒலித்த அண்ணா சாலையின் மங்கலான வாகன இரைச்சலை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. அந்த சாவிக்கொத்தில் அதிக தேய்மானம் அடைந்திருந்த ஒரு சாவியை பூட்டில் நுழைத்து பார்த்தார். லேசாக திரும்பியது. மின்னல் வேகத்தில் வலப்புறமாக ஒதுங்கி காலை ஓங்கி கதவை உதைத்து திறந்தார்.
உள்ளே இருந்து யாராவது சுட நினைத்தால் அவர்களுக்கு இலக்காக தெரியக்கூடிய ஒரே விஷயம் துப்பாக்கியை பிடித்திருக்கும் கார்த்திக்கின் கை மட்டுமே. அவர் கதவின் நிலைப்படியை ஒட்டி தன் கைகளை வளைத்து உள்ளே பார்த்தார். சுவிட்சை தேடினார். டிக் டக் என்ற சத்தத்துடன் வெளிச்சம் அந்த அலுவலக அறையை முழுக்க பாய்ச்சியது. உள்ளே இருந்து ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்டது. சரண்டர். கார்த்திக் தன் கோபத்தை அடக்கி கொண்டு மெல்ல நிலைப்படியை விட்டு விலகி உள்ளே வந்தார். அங்கே நடராஜனின் சுழல் நாற்காலை பின்னால் சாய்ந்து மேஜை மீது கால்களை போட்டு உட்கார்ந்திருந்தாள் சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா. மடியில் கடித குவியல்கள், ஒரு கையில் டார்ச் லைட், மறு கையில் ஒரு சிறிய .32 ரக துப்பாக்கி. உன்னை இங்கே வந்து பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்ற கார்த்திக் காய்ந்த குரலில். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள் சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா தன் கால்களை மேஜையிலிருந்து கீழே இறக்கினார். கடந்த 2 வாரமாக நைட் பில்டிங்கில் வாட்ச்மேனோட மாஸ்டர் கீயை வாங்கிட்டு தான் இங்கே வந்து நோண்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? கார்த்திக் தன் கையில் இருந்த சாவிக்கொத்தை குலுக்கி காட்டினார். இது நடராஜனோட சொத்து, கேஸ் மெட்டீரியல். திவ்யா அவரை உற்று பார்த்தாள். கேஸ் மெட்டீரியலா? அப்போது நடராஜன் செத்துட்டானா? கார்த்திக் மேஜையின் ஓரத்தில் சாய்ந்தமர்ந்தார். நெஞ்செலும்புக்கு நடுவில் தோட்டா பாஞ்சா அப்புறம் என்ன ஆகும்? அவனை யார் சுட்டது கார்த்திக்? லெட்டர்ஸை மேஜை மேல் போட்டுவிட்டு திவ்யா கேட்டாள். நான் சுட்டதாக தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. தோட்டா என்னோடய துப்பாக்கியிலேருந்து தான் போயிருக்கு. ஆனால் என்ன கேட்டால் ரேவதியை துண்டு துண்டாக வெட்டின அதே கொலைகாரன் தான் இவனையும் முடிச்சிருக்கான்னு சொல்லுவேன். அப்போது தான் கார்த்திக்கின் தலைக்கு பின்னால் கட்டப்பட்டிருந்த தட்டையான கட்டுத்துணியை அவள் கவனித்தாள். கார்த்திக், நீங்கள் உள்ளே மாட்டிட்டீங்களா? அடி பலமாக விழுந்திருக்கு. ஆமாம். முகத்தில் ஒரு கோணகையான புன்னகையை வரவழைத்து கொண்டார். சும்மா கொஞ்சம் மாதிரி விழலை, பின்மண்டையில் பயங்கரமாக இறக்கியிருக்காங்க. அவள் கையை உயர்த்தி கார்த்திக்கின் தொப்பியை மெதுவாக கலச்சினாள். நூலும் இல்லைல்ல தப்பிச்சிருக்கீங்க கார்த்திக். முதல்ல என்னை கொண்டுடலாம் தான் நினச்சாங்க. ஆனால் பாக்கெட்டை தடவி போலீஸ் ஐடி கார்டை பார்த்ததும் அவங்க என்னத்தை மாற்றிட்டாங்க போல இருக்க. அவங்களா? நடராஜன் தவிர 2 பேரா? கார்த்திக் தலையசைத்தார். நான் ஒருத்தன் மேலே துப்பாக்கி நீட்டும்போது கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்த இன்னொருத்தன் மண்டையில் அடிச்சிட்டான். 2 பேர்த்தோட முகத்தையும் சரியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மயங்கிட்டேன். 2 பேரே எஸ்கேப் ஆகிட்டாங்க. போலீஸ் நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதும் இப்போ அவங்க இன்னும் உஷாராயிருப்பாங்க. அவங்க கையில் வேறு ஏதாவது ஆள் இருந்தால் ஊரை விட்டு ஓடுறதுக்குள்ளே அவங்களையும் முடிச்சிட பார்ப்பாங்க. நம்ம அவங்கள வளைச்சி பிடிக்கணுன்னா ரொம்ப வேகமாக செயல்படணும். அதனால தான் இந்த வலையில் சிக்கியிருக்கிற அடுத்த அப்பாவிகள் யாராவது இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. 2 வருஷம் போலி ஜோசிக்காரனை விரட்டி பிடிக்கிறதும் சட்டவிரோத கிளப்பில் ரைட் பண்ணுறதுமா இருந்தாலுமே கூட என் மூளை எப்படி படுத்தணும்னு எனக்கு இன்னும் மறக்கலை. திவ்யா ஒரு இளஞ்சிவப்பு நிற கடிதத்தை உயர்த்தி காட்டினார். நடராஜனோட ப்ரைவேட் தபால் பாக்ஸில் இதைத்தான் தோண்டி எடுத்தேன். இந்த மாதிரி எல்லா அடையாளங்களும் இதுலேயும் இருக்குது. போஸ்ட் பாக்ஸ் நம்பர் செல்வி மஞ்சுளா, விருதுநகர் பக்கத்தில் ஒரு தையல் கலைஞர், வயசு 33, தனக்குன்னு சொந்தமாக கொஞ்சம் சொத்து வச்சுருக்கா, சுறுசுறுப்பாக அதே சமயம் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு குணம். இந்த மஞ்சுளா தனக்கு ஆசைவாத்தை காட்டி கழுது எழுதின பீட்டர் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு ஆளோட முகவரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக 2000 ரூபா கட்டின வேற அனுப்பிச்சி வச்சுருக்கா. அந்த ஆள் சென்னையிலையா இருக்கான்? இந்த பீட்டர் ஃப்ராங்க்லின்க்கு இங்கே எந்த ஃபைலும் இல்லை. ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அவனுக்கு போன லெட்டரே இல்லை. அவங்ககிட்டருந்து வந்த லெட்டரோ எதுவுமே இல்லை. கார்த்திக் தன் உதட்டை கடித்தார். அந்த பீட்டர் ஃப்ராங்க்லின் என்பவனுக்கும் ஹரிகரனின் இன்னொரு புனைப்பெயரா? இந்த மர்ம ஆளை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்று நடராஜன் அப்போது பொய் சொன்னானே. அந்த அப்பாவி பொண்ணு நடராஜனுக்கு இந்த கட்டண பணத்தை எப்போ அனுப்பிச்சிருக்காங்க என்று திவ்யாவுடன் கேட்டார். சரியாக இன்னிலேருந்து 1 வாரத்துக்கு முன்னாடி. கார்த்திக் உடனடியாக மேஜையில் இருந்த ஃபோனை எடுத்து, ஹலோ, சீக்கிரம் சூப்பர்வைசரை கனெக்ட் பண்ணுங்கள். சூப்பர்வைசரா? நான் கமிஷனர் ஆஃபீஸு க்ரைம் பிரான்ச்லேருந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திக் பேசுகிறேன். லேண்ட்லைன் நம்பர் 48213279 பேசுகிறேன். ஆமாம், விருதுநகர் மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு அர்ஜென்ட்டாக காலை போடுங்க. விருதுநகர் போலீஸ் சீஃப் கூட உடனே பேசணும். சீக்கிரம், நான் லைன்லேயே இருக்கேன். ஃபோன் இணைப்புக்காக காத்திருந்தபடியே நடராஜனின் சாவிக்கோத்தில் இருந்த ஒரே ஒரு தட்டையான சாவியை எடுத்து மேஜை நடு டிராயரின் பூட்டில் நுழைத்து பார்த்தார். அது சரியாக பொருந்தியது. டிராயருக்குள் ஒரு காலி சிகரெட் அட்டை பெட்டி, சில தீப்பெட்டிகள், ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் கொடுத்த கட்டாத பாக்கி பில், இன்னொரு ப்ரெஸ் கொடுத்த கொட்டேஷன் தகவல்கள், பாதி காலியான விஸ்கி பாட்டில் மற்றும் கிழிந்து பலமுறை மடித்து வைக்கப்பட்டிருந்த வெற்று காகித கவர் ஆகியவை இருந்தன. அதன் மீது மகிழ்ச்சி மேட்ரிமோனியின் முகவரி எழுதப்பட்டிருந்தது. அந்த கவரின் மீது அஞ்சல் பெட்டி என்னும் சேர்த்து எழுதப்பட்டிருந்தது. அந்த கவர் 3 வாரங்களுக்கு முன்பு சென்னை ராயபுரம் நிலையத்திலிருந்து முத்திரையிடப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தது. திவ்யா அந்த முத்திரையை பார்த்தாள். ராயபுரம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் கார்த்திக். அந்த ஏரியா தான். அந்த எலும்புக்கூடு கிடச்சதும் நம்ம ஃப்ரெண்டு ஹரேன் தங்கியிருந்ததும் அதே இடம்தான். அந்த பீட்டர் ஃப்ராங்க்லினை அங்கே தான் கண்டுபிடிக்க போகிறோன்னு பந்தயம் கூட கட்டுவேன். ரிசீவரில் ஒரு குரல் கேட்டது. கார்த்திக் அதை தன் காதில் வைத்து கொண்டு எஸ், ஓகே என்று சில முறை சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பி சார் என்று கூறி ஃபோனை வைத்தான். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த ஏமாளி மஞ்சளாக காலையிலேயே விருதுநகர்லேருந்து ரயிலில் ஏறி கிளம்பிட்டாங்களாமா. திவ்யா ஆத்திரத்துடன் மேஜை மீது ஒரு குத்தினாள். சென்னைக்கா?
அவங்களுக்கு தெரியல, ஆனால் சென்னை போகிற பாதையில் தான் கிளம்பியிருக்காங்க. அவளுடைய கண்களில் மீண்டும் அதே இயலாமையும் வலியும் எட்டி பார்த்தது. கார்த்திக் தன் கைகளை பாக்கெட்டுக்குள் விட்டபடி கவலையோடு சொன்னார். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விவரம், அந்த பொண்ணு கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தாங்களாமா. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்கும்போது அவங்க சட்டை பையில் பூங்கொத்தும் குத்திருந்தாங்களாமா. திவ்யா ஆத்திரத்துடன் பற்களை நரநரவென கடித்தாள். மறுபடியும் அதே நாசமாக போன பூங்கொத்து. அந்த பூக்கள் அவளோட சவப்பட்டி மேலே வைக்கிறதுக்கு வரைக்கும் தாங்கும் போல இருக்குது என்று கார்த்திக் வேதனுடன் முணுமுணுத்தார். இருந்தாலும் ஒரு நிமிஷம் இல்லை, நம்ம இன்னும் அவளை காப்பாற்றுறதுக்கு நேரம் இருக்குது. விருதுநகர்லேருந்து சென்னை வர முழுசாக ஒரு நாள் ஆகும்ல? ஆகலாம். காலையில் எந்த நேரத்தில் ரயில் கிளம்பிச்சின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் போலீஸ் சார்கிட்ட தெளிவாக சொல்லலை. ஒரு வேளை லேட் மார்னிங்காக இருக்கலாம். அதுவும் தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த சாதாரண பேசஞ்சர் ரயில்ஸ் நத்த வேகத்தில் தான் ஊர்ந்து வரும். ஒரு வேளை மஞ்சுளா திருச்சியில் இறங்கி கனெக்டிவ் ட்ரெயின் பிடிச்சி வர வேண்டியிருந்ததுன்னா? திவ்யா உடனே ஃபோனை எடுத்து ரயில்வே தகவல் மையத்துக்கு டயல் செய்தார். லைன் பிஸியாகவே இருந்தது. இணைப்பு கிடைக்கும் வரை அவர் தன் விரல்களை மேஜையில் தட்டி கொண்டே இருந்தார். அவள் ஃபோனை வைப்பதற்கு முன்பு கார்த்திக் பதற்றத்துடன் கேட்டார், அவங்கள நம்மளால் தடுத்து நிறுத்த முடியுமா? விருதுநகர் வழியாக சென்னைக்கு வர்ற ஒரே ஒரு கனெக்டிங் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலுக்கு 8:30 மணிக்கு வந்து சேருது. நம்மளுக்கு இன்னும் சரியாக 20 நிமிஷம் தான் இருக்குது. அவர் அவள் கைகளை பிடித்து இழுத்தார். 20 நிமிஷம் எல்லாம் தாங்காது. நம்ம காரை அசுர வேகத்தில் பறக்க விட்டாகணும். அவங்க சென்னை பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்குற வரைக்கும் நம்மளால் காத்திருக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே அவங்கள பிடிச்சி நம்ம போலீஸ் தான் நம்ப வச்சு என்ன பண்ணணுங்கிறது புரிய வைக்கணும். ஏன்னா பீட்டர் ஃப்ராங்க்லின் சென்ட்ரல் வாஸ்லேயே காத்துக்கிட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் சுதாரிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுவான். அவள் வராண்டாவில் லிஃப்டை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடினாள். நம்ம எக்மோரியில் மாம்பழத்தில் ஏறி அவங்க கூடவே சென்ட்ரல் வரைக்கும் போகலாமா? அவங்க அந்த ட்ரெயினில் இருந்தால் நம்ம அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சா, அவங்க நம்ம பேச்சை கேட்டால், இப்படி எத்தனை ஏகப்பட்ட இருந்தாக்கள் இருக்குதுல்ல. சைரன் அலற போலீஸ்கார் சிக்னலை எல்லாம் கிழித்து கொண்டு மாம்பழம் ரயில் நிலையத்தை நோக்கி பறந்தது. காரை முறைப்படி பார்க் செய்யக்கூட அவர்கள் நிற்கவில்லை. காட் விசில் எடுத்து ட்ரெயின் நகரத் தொடங்கிய அதே வினாடியில் மாடிப்படியில் எகிரி கொடுத்து ஓடிப்போய் அந்த பெட்டியில் தொற்றிக்கொண்டார்கள். எப்படியோ பிடித்து விட்டார்கள். பெட்டியில் கூட்டத்தின் நடுவே அந்த நந்தியாவட்டை மலர்கொத்தை கட்டியிருந்த அந்த பெண் திவ்யாவைத்தான் முதலில் கண்டுபிடித்தாள். அதோ பாருங்கள் கார்த்திக், அந்த அடர் நில நிறப்புறவை கட்டியிருக்காங்களே, முகத்தில் ஒரு அப்பாவித்தனம் தெரியுதே, அவங்க தான். ஆமாம், நீயே முதல்ல போய் பேசு. எடுத்த உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாடி நின்னா சந்தேகப்படுவாங்க. திவ்யா மெல்ல நடந்து போய் அந்த பெண்ணின் பக்கத்தில் காலியாக இருந்த சீட்டில் அமர்ந்தால். கார்த்திக் 2 அடி பின்னால் தள்ளி நின்று கொண்டார். மஞ்சுளா மேடம் தானே என்று திவ்யா மெல்லிய குரலில் கேட்டால். நீங்கள் விருதுநகர்லேருந்து வர்ற மஞ்சுளா மேடம் தானே? அந்த பெண் மென்மையாக சிரித்துவிட்டு தன் கைப்பையிலிருந்து ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தையும் பென்சிலும் எடுத்தால். சற்றென்று அதில் இப்படி எழுதி காட்டினாள். மன்னிக்கவும், எனக்கு காது சுத்தமாக கேட்காது. கார்த்திக் தன் வாய்க்குள் வந்த கெட்ட வார்த்தையை கட்டுப்படுத்தி கொண்டார். காலில் குறைபாடோ முகத்தில் தழும்புகளோ இருந்தால் கூட பரவாயில்லை. திவ்யா அந்த பெண்ணை ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டி சென்று அந்த நபரை எப்படி சமாளிப்பது என்று சுலபமாக ரகசியமாக சொல்லி தந்திருக்க முடியும். ஆனால் அனைத்தையும் இந்த நோட்டு புத்தகத்தில் எழுதி கைப்பட விளக்குவதற்கு இப்பொழுது நேரமே இல்லை. அப்படி எழுதினால் சென்ட்ரலில் காத்திருக்கும் பீட்டருக்கு சந்தேகம் வந்துவிடும். அதைவிட கொடுமை என்னவென்றால், கார்த்திக் சந்தேகிப்பது போல அந்த கொலைகாரனுக்கு உடந்தையாக இன்னொரு கூட்டாளி இருந்தால், இந்த செவிட்டு பின்னால் பீட்டரும் அவனது கூட்டாளியும் தங்களுக்குள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கேட்கவே முடியாது. அதுதான் இந்த வழக்கை முடிக்க தேவையான மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கும். அத்தியாயம் 5. திவ்யா அந்த நோட்டு புத்தகத்தில் அவசர அவசரமாக எழுதினாள். கார்த்திக் அவள் என்ன எழுதுகிறாள் என்பதை பார்ப்பதற்காக அவள் பக்கவாட்டில் சாய்ந்து நின்றார். நான் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து வர சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா. நீங்கள் மஞ்சுளா தானே? அந்த பெண் தன் இருக்கையில் லேசாக பின் சாய்ந்து அமர்ந்தாள். ஆமாம், என்னை ஏன் தேடுறீங்க? அவளில் குரல் லேசான நடுக்கத்தோடு வெளிவந்தது. திவ்யாவின் விரல்களில் பென்சில் மின்னல் வேகத்தில் நகர்ந்தது. உங்களை ஒரு பேராபத்திலேருந்து காப்பாற்றத்தான். ஒருவேளை அதை விட மோசமான ஆபத்தாகவே இருக்கலாம். பீட்டர் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கத்தானே சென்னைக்கு வந்திருக்கிறீங்க? ஆமாம், ஏதாவது பிரச்சனையா? திவ்யா மீண்டும் அந்த நோட்டு புத்தகத்தை அவளிடம் காட்டினாள். அவன் ஒரு கொலைகாரன்னு சந்தேகிக்கிறோம். மகிழ்ச்சி மேட்ரிமோனியல் மூலம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிற பல பெண்கள் அவன் ஏற்கனவே கொடூரமாக கொலை செஞ்சுருக்கான். அவனோட ஃபோட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? மஞ்சுளா பதற்றத்துடன் தன் கைப்பையை துளாவி ஒரு பளபளப்பான சிறிய புகைப்படத்தை எடுத்து நீட்டினாள். கார்த்திக் அதை வாங்கி பார்த்ததும் நெற்றியில் சுருங்கியது. எந்த வகையிலும் இது அந்த ஹரிஹரனின் புகைப்படமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஃபோட்டோவில் அந்த ஆளுக்கு உருண்டையான முகம், சதைப்பற்றுள்ள கன்னங்கள், நேர்த்தியாக வெட்டப்பட்ட பிரெஞ்சு தாடி மற்றும் அகன்ற நெற்றியின் இருபுறங்களிலும் தலைமுடி பின்வாங்கி வழுக்கை விழுந்த தோற்றம். திவ்யா மீண்டும் எழுதினாள். பீட்டர் உங்களை எப்படி அடையாளம் கண்டுக்குவார்? நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து 2 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு அனுப்பி வச்சேன். மஞ்சுளா அழகையை கட்டுப்படுத்தி தன் உதடுகளை கடித்து கொண்டாள். ஆனால் அதில் என் முகம் சரியாக தெரியல. நான் ஃபோட்டோவுக்கு அவ்வளோ நல்லா வரமாட்டேன். ஆனால் நான் இந்த அடர் நீல நிற புறவையும் இந்த கழுத்து மாலையும் தான் தன்னுடைய இளஞ்சிவப்பு நிற போலி பாசு மாலையை தொட்டு காட்டினாள். போட்டிருப்பேன்னு சொன்னேன்.
அது போக அவன் அனுப்பிச்சி வச்சு இந்த பூக்களையும் வச்சிருக்கனே. அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவள் ஜன்னல் பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டாள். பீட்டரை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கடிதங்கள் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும். அவன் யாருக்காவது துரோகம் பண்ணுவான்னு என்னால் நினைக்கவே முடியல. ரயில் சென்ட்ரல் நிலையத்தின் யார்டுக்குள் நுழைந்த பொழுது வேகத்தை குறைக்கத் தொடங்கியது. ஆறுதல் சொல்லி நேரத்தை வீணடிக்க இப்பொழுது வழி இல்லை. திவ்யா விரைவாக எழுதினாள். நாங்கள் தேடுற ஆளாக அதே ஆளாக இருந்தால் உங்களை திருமணம் செய்து கொள்ள எண்ணமே அவனுக்கு கிடையாது. உங்ககிட்ட பணம் இருந்தால் அது எப்படியாவது பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை பற்றி ஏதாவது பேசினானா? விம்மல்களுக்கிடையே மஞ்சுளாவின் குரல் தடுமாறியது. தனக்கு சொந்தமாக ஒரு தொழில் இருக்கிறதா சொன்னார். ஆனால் தன்னோட பார்ட்னர் ரொம்ப நேர்மையான ஆள் இல்லையாமா. எனக்கும் பீட்டருக்கும் ஒத்து போச்சுன்னா இந்த பார்ட்னரோட பங்கை நான் பணம் கொடுத்து வாங்கிட்டா நானும் அவரும், அதாவது என் கணவரும் நானும் பார்ட்னராக இருந்து பிஸ்னஸை பார்த்துக்கலான்னு கூட சொன்னார். கார்த்திக்கால் கூட தொடர்ந்து வாசிக்க முடியாத வேகத்தில் திவ்யாவின் பென்சில் பறந்தது. தைரியமாக இருங்க மஞ்சுளா, நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறோம். உங்கள் கழுத்து மாலையை கழட்டுங்க, அந்த பூக்களையும் கழட்டி கொடுங்க. மஞ்சுளா கைக்குட்டையில் கண்களை துடைத்து கொண்டு சிரமப்பட்டு ஒரு புன்னகையை வரவழைத்தாள். அவர் தன் பக்கத்தை நியாயம் சொல்கிறதுக்காக நீங்கள் என் கூட வந்து அவரை பார்க்க போகிறீங்களா? இல்லை, உங்களை போல் நான் போய் அவரை பார்க்க போகிறேன். உங்கள் மாலையும் பூக்களையும் நான் தான் போட்டுக்க போகிறேன். சீக்கிரமாக கழட்டுங்க. ஆனால் தயவு செஞ்சு என்ன விவாதிக்க நேரம் இல்லை. அவன் நல்லவனாக தெரிஞ்சால் உங்களை பிறகு சந்திக்க வைக்கிறேன். உங்கள் கைப்பை என்கிட்ட கொடுங்க, என் கைப்பையை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த திகைத்து போன பெண் தன் பாசி மாலையை கலற்றினாள். ஆனால் நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? எனக்கு பீட்டரை தவிர சென்னையில் யாரையுமே தெரியாதே. எங்களுக்கு பின்னாடி நிற்கிற இவர் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். இவர் உங்களை ஒரு பாதுகாப்பான ஹோட்டல் தங்க வைப்பார். நான் உங்களை தொடர்பு கொள்கிற வரைக்கும் அவர் சொல்கிற இடத்துலையே இருங்க. கார்த்திக் உடனே திவ்யாவின் தோளை பிடித்து நிறுத்தினார். இல்லை, இந்த விபரீதம் வேண்டாம். நீ மஞ்சுளாவை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, நான் அந்த பீட்டரை பார்த்துக்கிறேன். திவ்யா அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அவனை நீங்கள் சந்திச்சா என்ன ஆதாரத்தை எடுக்க முடியும் கார்த்திக்? மேன்ஷன்லேருந்து பார்த்தா அதே ஆள் தான். இவன் இல்லைன்னா இப்போதான் நிலவரப்படி அவன் மேலே எந்த குற்றச்சாட்டையும் சட்டப்படி வைக்க முடியாதுல்ல. அவனை லாக்கப்பில் வச்சு மிதிச்சா உண்மை தானாக வந்துடப்போகுது. அப்படி வராமலையும் போகலாம். ஒரு வேளை இவன் உண்மையான அப்பாவியாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி இருந்தால் நான் இவனை மஞ்சளாகிட்ட நேரடியாக ஒப்படைச்சிடுவேன். இல்லை அயோக்கியனாக இருந்தால் அவன் எப்படி ஏமாத்துறான்னு நேரடி வாக்குமூலத்தை என்னால் கோர்ட்டில் கொடுக்க முடியும். ஒரு பெண் போலீஸால் மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலை சரியாக கையாள முடியும். கார்த்திக் முகத்தை சொலித்தார். அப்படின்னா அவன் துப்பாக்கி இவளோட பேக்கில் எடுத்து வச்சுக்கோ. சொல்கிறதுக்கு எந்த தயக்கம் காட்டக்கூடாது. இன்னொரு விஷயம், மஞ்சுளாவை சென்ட்ரல் ரயில்வே போலீஸில் ஒப்படைச்சிட்டு நான் உன்னையும் உன்னோட அந்த வருங்கால மாப்பிளையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். சரி, ஆனால் அவன் கண்ணில் மட்டும் பட்டடாதீங்க. திவ்யா அந்த பாசி மாலையை கழுத்தில் மாட்டிக்கொண்டு பூக்களை தலையில் சொருகி கொண்டால். அவசரமாக மீண்டும் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதினாள். சென்னையில் எங்கே தங்க வேண்டும்னோ இல்லை எப்போ திருமணம் நடக்கணும் பீட்டர் ஏதாவது சொன்னாரா? மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்பாடு பண்ண உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார். மஞ்சுளாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் துளித்தது. சென்னையில் இருக்கிற அவரோட குடும்பத்தோடு தங்கிக்கலான்னு சொன்னார். ஆனால் அவங்க குடும்பம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ அந்த பீட்டருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் தோணுது என்று கார்த்திக் முணுமுணுத்தார். மஞ்சுளாவின் கைப்பையில் இருந்தவற்றை திவ்யா ஒன்றாக புரட்டி பார்ப்பதை கார்த்திக் கவனித்தார். ஒரு சிறு டைரி, நடராஜனின் அலுவலக டைரியில் பார்த்தது போன்ற தபால் கரோலை கொன்ற ஒரு கட்டு மற்றும் சேவிங்ஸ் பாஸ்புக். ரயில் வேகத்தை குறைத்து சென்ட்ரல் பிளாட்ஃபார்மத்தை ஒட்டி நின்றது. சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மெதுவாக நகரும் பெட்டிகளை இணையாக ஓடி வந்தார்கள். திவ்யா மஞ்சுளாவின் தோளை அணைத்து மென்மையாக தட்டி கொடுத்தாள். கார்த்திக் மேலே இருந்த லக்கேஜ் ரேக்கிலிருந்து ஒரு தேய்ந்து போன பழைய லெதர் சூட்கேஸை கீழே இறக்கினார். நான் ஒரு கூலியை கூப்பிட்றேன் என்றார் கார்த்திக். அதெல்லாம் வேண்டாம். திவ்யா அந்த பையை சுலபமாக தூக்கினாள். ஒரு தையல் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இதுக்கு அனாவசியமாக காசு செலவழிக்க மாட்டா. அதனால் நானும் செலவழிக்கக்கூடாது. மஞ்சுளாவை பார்த்து புன்னகையுடன் தலையசைத்து விட்டு பெட்டியின் நடைபாதையில் இறம்புகளின் கூட்டத்தோடு அவளும் கலந்தாள். கார்த்திக் தன் பாக்கெட் டைரியை எடுத்து விரைவாக எழுதினார். ரயில்வே தனிப்பிரிவு போலீஸார் ஒருத்தரை வச்சு உங்களை சென்ட்ரலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்கே ரூம் எடுத்து தங்கிடுங்க. சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா வந்து உங்களை கூப்பிட்ற வரைக்கும் ரூமை விட்டு வெளியே வர வேண்டாம். உங்கள் சூட்கேஸ் பற்றியோ இல்லை தங்குவதற்கான செலவுகளை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். நாங்கள் பார்த்துக்குறோம், புரியுதா? மஞ்சுளா தன் முகத்தில் இருந்த பயத்தை மறைக்கவில்லை. சரிங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கார்த்திக் அவளது தோளை தட்டினார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு பிறகுதான் அவள் தன் உதட்டசவை வாசிக்க முடியாத அளவுக்கு பதற்றத்தில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்தார். அவர் அவளை பின்தொடர்ந்து ஒரு பிளாட்ஃபாரத்தில் இறங்கி அங்கே பணியில் இருந்த ரயில்வே குற்றப்பிரிவு ஹெட் கான்ஸ்டபிள் அவரை கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று விளக்கினார். இவங்களை கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்லேயே உட்கார வைங்க. நாங்கள் தேடுற ஆள் வாசலில் காத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால வேற ஒரு கேட் வழியாக அவளை வெளியே கூட்டிகிட்டு போங்க. ஹோட்டல் ரூம் வரைக்கும் என்னோடய ஆஃபீஸ் ஃபோன் நம்பரை பதிவு செய்யுங்க. ஹோட்டல் மேனேஜர்கிட்ட பேசி இவங்க ரூம் வரைக்கும் எந்த ஃபோன் காலையும் மேனேஜர் அனுமதி இல்லாமல் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. கார்த்திக் மஞ்சுளாவை நோக்கி தலையசைத்து விடைபெற்றார். அவள் கார்த்திக்கின் தலைக்கு பின்னால் கட்டப்பட்டிருந்த வெள்ளை நிறக்கட்டையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பாவம், அந்த அப்பாவி பெண் பயந்து போயிருக்கிறாள்.
பிணமாக மாறுவதை விட பயந்து போவது எவ்வளவோ பரவாயில்லையே. முன்னால் 30-40 அடி தூரத்தில் நகர்ந்து கொண்டிருந்த திவ்யாவின் உருவத்தை கார்த்திக் தன் பார்வையில் வைத்திருந்தார். அவளை பிடிப்பதற்காக அவர் தன் நடையின் வேகத்தை அதிகப்படுத்தினார். எக்ஸிட் கேட்டின் கைகளுக்கு அப்பால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தின் முகங்களையும் கிராமத்திலிருந்து முதன்முறையாக சென்னைக்கு வந்து பெண்ணுக்கே உரிய தயக்கத்துடன் பதத்தத்துடன் தேடி மஞ்சுளாவின் கதாபாத்திரத்தை அச்சு அசலாக அப்படியே நடித்து கொண்டிருந்தாள் திவ்யா. மஞ்சுளா காட்டிய புகைப்படத்திலிருந்து உருவத்தை போன்ற யாரையுமே கார்த்திக்கால் அங்கே பார்க்க முடியவில்லை. ஆனால் கூட்டத்தின் ஒரு மூலையிலிருந்து திடீரென ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வெளிவந்து திவ்யாவின் கையிலிருந்து சூட்கேஸை வாங்கிய போது கார்த்திக் சற்றும் அதை எதிர்பார்க்கவில்லை. அவன் முகத்தின் இருபுறமும் நீண்டு வளர்ந்திருந்த பக்கவாட்டு மீசை தாடியை தவிர்த்து பார்த்தால் அவனது மெலிந்த கூர்மையான முகவெட்டு ஒரு ஆபத்தான கவர்ச்சியோடு இருந்தது. அவனது அடர் நீல நிற முழுக்கை சட்டையின் காலருக்கு மேலாக அணிந்திருந்த வெளிர் மஞ்சள் நிற டை மட்டும் இல்லை என்றால் அவனை நாகரிகமாக ஆடை அணிந்த ஒரு கணவான் என்றே சொல்லிவிடலாம். அந்த போட்டோவில் இருந்த பிரெஞ்சு தாடியோ வழுக்கையோ உருண்டையான முகனைப்போ அவனிடம் துளியும் இல்லை. ஆனாலும் கார்த்திக் அவனை எங்கோ பார்ப்பது போல சற்றென்று அடையாளம் புரிந்தது. அந்த அறையில் துப்பாக்கியை நீட்டிய போது பக்கவாட்டில் மட்டுமே தெரிந்த அவனது அடர்ந்த புருவங்களும் அப்பொழுது டவலால் மறைக்கப்பட்டிருந்த அவனது பிளவுபட்ட முகவாயும் சந்தேகமே இல்லை, இவன்தான் அந்த மேன்ஷனிலிருந்து தப்பிய ஹரிஹரன். கார்த்திக்கால் அவர்களுக்கு மிக அருகில் செல்ல முடியவில்லை. ஹரிஹரன் அல்லது பீட்டர் அல்லது அவன் பெயர் எதுவாக இருந்தாலும் சரி, திருவெற்றியூர் மேன்ஷன் ரூமுக்குள் திடீரென புகுந்த அதே போலீஸ்காரர் தான் அவர் என்பதை அவன் எளிதாக அடையாளம் கண்டுவிடுவான். அவனது பார்வையில் படாமல் கார்த்திக் எப்படி இவர்களை பின்தொடர்வது? மஞ்சுளாவுக்கு காது கேட்காது என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது போல. திவ்யா அவனிடம் நோட்டு புத்தகத்தை நீட்டிய போது அவன் எந்த ஆச்சரியமும் காட்டவில்லை. ஆனால் அவர்களுக்குள் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு நடப்பது போல தோன்றியது. திவ்யா எதையோ புரிந்து கொள்ளாமல் குழப்பத்துடன் தலையசைத்து கொண்டிருந்தாள். அவன் அவளது கையை பிடித்து சென்ட்ரல் நிலையத்தின் பிரதான ஹால் வழியாக பூந்தமல்லி நெடுஞ்சாலை பக்கம் இருந்த சுரங்கப்பாதை வாசலை நோக்கி இழுத்துச் சென்ற முயன்றபோது அவள் வெளிப்படையாகவே மறுத்து பின்வாங்கினாள். டிக்கெட் கவுண்டரின் பக்கவாட்டிலிருந்து ஒரு மார்பிள் மேடைக்கு சென்று நோட்டு புத்தகத்தில் ஆவேசமாக எதையோ எழுதி காட்டினாள். ஹரிஹரன் அந்த நோட்டு புத்தகத்தில் ஆவேசமாக எதையோ எழுதத் தொடங்கினான். கார்த்திக் உடனே ஒரு நாளிதழை வாங்கி பிரித்து தன் முகத்தை மறைத்து கொண்டு அதன் மேல் விளிம்பின் வழியாக அவர்களை பார்த்தபடியே நின்றார். யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் மெல்ல மெல்ல நகர்ந்து அவர்களுக்கு 10 அடி தூரத்திற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் எனக்கு புரியவே இல்லையே. திவ்யா ஹரிஹரனை ஒருவித வியப்போடு பார்த்தபடி சொன்னாள். நீங்கள் ஃபோட்டோவில் இருந்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியே எனக்கு வேற ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. அந்த இளைஞன் அவளை பார்த்து ஒரு வசீகரமான புன்னகையை உதிர்த்து விட்டு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு தாளை கிழித்து அவளிடம் நீட்டினான். அவள் அதை வாங்கி படித்துவிட்டு கசக்கி தன் கோட் பாக்கெட்டுக்குள் திணிப்பதைப் போல பாவனை செய்தாள். நீங்கள் என்னை உண்மையை நம்பி சொல்லியிருந்தா எனக்கு உங்கள் மேலே இன்னும் மதிப்பு அதிகமாக இருக்கும் பீட்டர். அவர்கள் அங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவாயிலை நோக்கி நடந்தார்கள். எழுதி காட்டியே உரையாலை தொடர்வது அவனுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. அவன் அடிக்கடி சூட்கேஸை கீழே வைப்பதும் அவசரமாக கிறுக்குவதும் பிறகு அவள் கையை பிடித்து விறுவிறுவென இழுத்துச் செல்வதுமாக இருந்தான். கார்த்திக் அவர்களை தொடர்ந்து தானியங்கி நுழைவாயிலை கடந்து பிளாட்பாத்தை நோக்கி படிகளில் இறங்கினார். அவர்கள் இருவரும் கூட்ட நெரிசல் மிகுந்த ஒரு ரயில் பெட்டியின் பின்பக்க வாசல் வழியாக ஏறினார்கள். கார்த்திக் அவர்களுக்கு பின்னால் இருந்த அடுத்த பெட்டியில் முன்பக்க வாசலில் நெரிசலோடு நெரிசலாக தொற்றிக்கொண்டார். கூட்ட நெரிசலில் உள்ளே தள்ளப்படுவதற்கு முன்பாக திவ்யா கசக்கிய அந்த தாளை தன் விரல்களில் நைசாக நழுவிடுவதை கார்த்திக் கவனித்தார். தீ விபத்தை பார்க்க முண்டியடிக்கும் கூட்டத்தைப் போல மக்கள் பெட்டிக்குள் முண்டியெடுத்து கொண்டிருந்தார்கள். கார்த்திக் பெட்டியின் இணைப்பு பகுதி வழியாக போராடி உள்ளே நுழைந்து திவ்யா நின்றிருந்த இடத்துக்கு வந்தார். குனிந்து தரையில் கிடந்து அந்த தாளை எடுத்து தன் பக்கவாட்டில் மறைத்து பிடித்தபடி பறித்து பார்த்தார். நீ அழகை மட்டுமே பார்த்து மயங்கி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அன்பே அந்த புகைப்படத்தை உனக்கு அனுப்பினேன். இப்போ எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. என்னோட புறத்தோற்றத்தை விட என்னோட உண்மையான குணத்தை தான் நீ நேசிக்க போகிறேன்னு. இதுதானே முறை, கரெக்டு தானே? கார்த்திக் தன் உதட்டை கடித்து கொண்டே ஒரு வார்த்தை முணுமுணுத்து விட்டு அந்த காகிதத்தை தன் பாக்கெட்டில் திணித்தார். ரயிலின் கதவுகள் டக்கென்று மூடப்பட்டு ரயில் சீறிப்பாய்ந்து நகரத் தொடங்கியது. முன்னால் இருந்த பெட்டியின் நெரிசலான நடைபாதையை அவர் தன் கண்களால் துளாவினார். எப்படியோ அவர்களுக்கு உட்கார இடம் கிடைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். மீண்டும் செய்தித்தாளை விரித்து பிரித்தபடி கூட்டத்தை விலக்கி கொண்டு மெல்ல முன்னேறினார். அவர்கள் அந்த பெட்டியில் எங்குமே இல்லை. ரயில் அண்ணாநகர் நிலையத்தை அடைவதற்கு வெகு முன்பாகவே அவர்கள் அந்த ரயில் தொடரிலேயே எங்கும் இல்லை என்பதை கார்த்திக் அதிர்ச்சியுடன் உணர்ந்தார். அண்ணாநகர் ஸ்டேஷனில் கூட்டத்தை முட்டி மோதி வெளியே வந்த கார்த்திக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. ஹரிஹரன் மிக சாதுரியமாக கார்த்திக்கை ஏமாற்றிவிட்டான். பின்பக்க வாசலில் ஏறி திவ்யாவை இழுத்துக்கொண்டு அந்த பெட்டியின் நடுப்பகுதி வாசலுக்கு வந்து கார்த்திக் திவ்யா போட்ட கடிதத்தை படித்து கொண்டிருந்த கடைசி வினாடியில் ரயிலை விட்டு தளத்திலேயே இறங்கிவிட்டான். திவ்யாவால் தன் வேஷத்தை கலைக்காமல் அவனை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை.
அதே சமயம் கூட்டத்தில் ஹரிஹரன் நிச்சயம் கார்த்திக்கை பார்த்திருக்க வேண்டும். இப்போது இந்த காதல் நாடக கொலைகாரன் உச்சகட்ட எச்சரிக்கையோடு இருப்பான். திவ்யா மீது அவனுக்கு எந்த சந்தேகமும் வரலாம். மகளிர் காவல் பிரிவில் இருந்து அவர்கள் கேட்டு வாங்கிய இந்த விவகாரத்தில் இழுத்து விட்டதே கார்த்திக் தான். இப்போது அவள் ஒரு கொடூர கொலைகாரனின் பிடியில் நேரடியாக சிக்கியிருக்கிறாள். வழக்கமான நடைமுறைப்படி கார்த்திக் முதலில் வயர்லெஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் செய்து அந்த மாநில அலைமை பற்றிய அவசர தேடுதல் எச்சரிக்கைகளை பிறப்பித்தார். அப்போது அவனது முழுமையான அடையாளங்கள் கிடைத்துவிட்டன. உயரம், எடை, வயதை கணிப்பதில் கார்த்திக் வல்லவர். குற்றப்புலனாய்வுத்துறையில் இருந்த நீண்ட அனுபவத்தால் சாதாரண போலீஸ்காரர்கள் கவனிக்க தவறும் நுணுக்கமான விவரங்களையும் கார்த்திக் துல்லியமாக பதிவு செய்தார். அவனுடைய காதுக்கு மேலே மடல் ரொம்ப விசித்திரமாக கூர்மையாக இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக தலைமுடியை படிய வாரி விட்டுருப்பான். அவனோட முகவாய் கட்டையில் ஆழமான பிளவு விழுந்திருக்கும். முக்கியமாக அவன் நிச்சயமாக கையில் ஆதித்தோடு இருப்பான். ரொம்ப ஆபத்தானவன். பிறகு கார்த்திக் இன்ஸ்பெக்டர் வேலுமணிக்கு ஃபோன் செய்து அடையாளங்களை மீண்டும் சொன்னார். உங்கள் ஏரியாவில் ரவுண்ட்ஸில் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் உஷார்படுத்துங்க வேலுமணி. அவன் கண்டிப்பாக இந்த ராயபுரம் திருவொற்றியூர் பக்கத்தில் தான் எங்கேயாவது சுற்றுவான். சப் இன்ஸ்பெக்டர் திவ்யாவை தீவிரமாக தேட சொல்லுங்கள். அவளும் அவள் கூட தான் இருப்பா. அத்தியாயம் 6. கார்த்திக் தன் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தபோது திவ்யாவிடமிருந்து எந்த தகவலும் வந்திருக்கும் என்று அவளோடு எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி ஏதும் வரவில்லை. அலுவலகத்திலும் உருப்படியான தகவல் எதுவும் இல்லை. குப்பை தொட்டியில் கிடைத்த அந்த பிளாஸ்டிக் கவரில் எந்த கைரேகையும் கிடைக்கவில்லை. அதே சமயம் திருவொற்றியூர் மேன்ஷன் அரை கதவு கைப்பிடிகளும் மரச்சாமான்களும் ஏகப்பட்ட கைரேகைகள் பதிந்திருந்தன. அவற்றை வைத்து குற்றப்பின்னணி எதையும் உறுதி செய்யவும் முடியவில்லை. தந்தி அலுவலகத்துடன் பேசிய பொழுது கார்த்திக்கு ஒரு புதிய யோசனையை கொடுத்தது. உடனடியாக தொலைத்தொடர்புத்துறை மற்றும் மலர் வணிக சங்க தலைவர் மையத்தை அழைத்து இரவு நேர மேனேஜரிடம் பேசினார். சென்னையிலேருந்து விருதுநகர் இருக்கிற செல்வி மஞ்சளாவுக்கு இன்றைக்கி காலையில் பொக்கே ஒன்று கொரியர் மூலமாக தந்தி பண்ணியிருக்காங்க. அது மலர் தந்தி சேவை மூலமாக தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பூக்கடையிலேருந்து அந்த ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்ல முடியுமா? இந்த நம்பருக்கு ரீகால் பண்ணுங்கள். அருகிலிருந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஃபோன் பூத்தில் கார்த்திக் தவித்து நின்ற அந்த நேரம் அவருக்கு 1 மணி நேரம் போல நீளமாக தோன்றியது. ஆனால் வெளியே வந்து கடிகாரத்தை பார்த்தபோது தான் தெரிந்தது வெறும் 7 நிமிடங்கள் தான் ஆகியிருந்தது என்று. தாந்தி நிறுவனம் கொடுத்த முகவரி அங்கிருந்து சில தெருக்கள் தள்ளித்தான் இருந்தது. கார்த்திக் ஆட்டோவை கூட எதிர்பார்க்காமல் பிளாட்ஃபார்மில் ஓடத் தொடங்கினார். காசிமேடு சாலை வழியாக குறுக்கு தெருவில் நுழைந்து அங்கே இருந்த ஒரு பழைய கல்லறை தோட்டத்தின் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த அந்த கடையை அடைந்தார். நினைவுகள் மலரகம். கடையின் வாசலில் வெளியே தொட்டி செடிகளும் காய்ந்த புல் அலங்காரங்களும் தகரக் குவளைகளில் வைக்கப்பட்டிருந்த பூக்களும் தெரிந்தன. உள்ளே கண்ணாடி குளிர்சாதன பெட்டிக்குள் நந்தியாவட்டை, ரோஜா மற்றும் அரளிப்பூக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அரளி மற்றும் சம்பங்கி மலர்கள். இப்பொழுதுதான் கார்த்திக்கு புரிந்தது. திருவொற்றியூர் மேன்ஷன் அறையில் அலமாரியில் வீசிய அந்த நறுமணம் ஏன் அவருக்கு கோவில் பூஜையை நினைவுபடுத்தியது என்று. சிறு வயதில் அவர் கோயிலுக்கு போகும்போது பலிபீடத்தின் முன் எப்பொழுதும் இருந்த சம்பங்கி அரளை மாலைகள் குவிந்து கிடக்கும். ஹரிஹரன் தன் கோட்டின் பத்தானில் பூவை சொருகி வைத்திருக்க வேண்டும். அந்த வாடைதான் அந்த அலமாரியில் தங்கி இருந்தது. கடைக்குள் ஒரு இளம்பெண் கவுண்டருக்கு பின்னால் நின்றிருந்த கையில்லா பனியன் அணிந்த ஆளிடம் பேசிக்கொண்டிருந்தாள். கார்த்திக் உள்ளே நுழைந்தபோது அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த மாலைகளை உடனே கோயில் பூசாரிக்கு அனுப்பிச்சிடுவீங்கள்ல, அவர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பூக்கடைக்காரன் பொறுமையின்றி தலையசைத்தான். உடனே ஆள்விட்டு அனுப்புகிறம்மா. பிறகு கார்த்திகை பார்த்து விசாரிக்கும் துணியில் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும் சார்? கார்த்திக் மூச்சையை ஆழமாக இழுத்து விட்டார். மஞ்சுளா காட்டிய புகைப்படத்தில் இருந்த அதே ஆள் இவன்தான். உருண்டையான முகம், பிரெஞ்சு தாடி, நெற்றியின் இருபுறமும் பின்வாங்கிய தலைமுடி. விருதுநகரில் இருக்கிற மஞ்சுளாங்கிற பொண்ணுக்கு மலர் செண்டு அனுப்ப ஆர்டர் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியணும். ஏன் சார், பூவில் ஏதாவது குறைபாடு இருக்கா என்று கேட்டான் பூக்கடைக்காரன். பூ அனுப்பின ஆளை பற்றி விசாரிக்கணும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றேன். வெளியே செல்ல முயன்ற அந்த பெண் ஒரு கணம் நின்று கூர்மையான கண்களால் கார்த்திகை உற்று பார்த்தாள். போலீஸா? போலீஸுங்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை? அந்த ஆள் கைகளை ஆட்டி பதற்றத்துடன் பேசினான். கார்த்திக் மெல்லிய ஆனால் அழுத்தமான குரலில் சொன்னான், உங்கள்கிட்ட தந்தி மலர் சேவை ஆர்டர்களுக்கான ரசீது புக் இருக்குமில்ல, அதை எடுத்து காமி. அந்த பூக்கடைக்காரன் தன் விரல்களால் தலைமுடியை கோதியபடி கணக்கு மேஜையில் இருந்த குப்பைகளுக்கு நடுவிலிருந்து ஒரு தட்டையான மஞ்சள் நிற ரசிப்ட் புக்கை எடுத்தான். பக்கங்களை புரட்டியபடியே, இந்த மாதிரி பூ அனுப்புறது ஒன்றும் சட்டவிரோதம் இல்லையே சார் என்றான். வயர் மூலம் போடப்பட்ட அந்த ஆர்டரில் கார்பன் காப்பி நகல் பெரிய அளவில் உதவில்லை. விருதுநகரில் இருக்கும் மஞ்சுளாவுக்கு மலர் சென்று போய் சேர்ப்பதற்காக பீட்டர் பிராங்க்லின் என்பவர் 250 ரூபாய் கட்டணம் செலுத்தியிருக்கிறார் என்ற விவரம் மட்டுமே அதில் இருந்தது. இந்த ஆர்டர் வாங்கினது யார்? யாரும் இல்லைங்க. இன்றைக்கி காலையில் நான் கடையை திறக்கும்போது இந்த கவர் வாசல் கதவு கடையில் இருந்தது. உள்ள பணம் இருந்தது. என்ன பிரச்சனை சார்? கார்த்திக்கின் கை அந்த ஆளின் மணிக்கட்டை இரும்பு போல கவ்வியது. இந்த பூக்கள் அனுப்புனது நீங்கள் தானே மிஸ்டர் பீட்டர்? பீட்டரா? என்னது பீட்டரா? அவரது கண்கள் சுருங்கின. என் பேர் ஜோசப் ஆண்டனிங்க. எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் கரெக்டாக தொழில் வரி கட்டிட்டு கடையை நடத்திட்டு வர்றேன்.
இன்ஸ்பெக்டரின் பிடி தளரவில்லை. அப்படின்னா உன்னை யாரோ மாட்ட பார்க்குறாங்க ஆண்டனி. என்ன மாட்டி விடுறாங்களா? எதுக்கு சார்? கொலை கேஸில். கார்த்திக் மிக அமைதியாக சொன்னான். அடிபட்டவன் போல ஆண்டனி பின்வாங்கினான். நீங்கள் ஏதோ தப்பு கணிக்க போகிறீங்க சார். நான் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினச்சதில்லை. உனக்கு இந்த பீட்டர் பிராங்க்லின்னு தெரியாதா? இப்போ தான் முதல் தடவையாக கேள்விப்படுறேன் சார், சத்தியமாக சொல்கிறேன். சரி, ஹரிகரன் ஒருத்தனை தெரியுமா? இல்லை கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பூக்கடைக்காரன் வேகமாக தலையசித்தான். நீ உண்மையை பேச மாட்ட போல இருக்கே. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு என் கூட வந்தால் பேச தோணும்னு நினைக்கிறேன். ஆண்டனி தோள்களை குலுக்கினான். உண்மையை தான் சார் நான் சொல்கிறேன். என் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யலை. நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போங்க, நான் வர தயார். கார்த்திக் கடைசி முயற்சியாக ஒன்று செய்து பார்த்தார். திவ்யாவை ஏமாற்றி எடுத்து சென்ற அந்த மாநிலங்களின் உருவ அமைப்புகளை துல்லியமாக அவனிடம் விவாரித்தார். அவன் அடையாளம் தெரியுதா? ஆண்டனியின் கண்களில் ஒரு மெல்லிய நினைவு மின்னி மறைந்தது. முழுசாக உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அடையாளங்களை வச்சு பார்த்தா அது ஸ்டீஃபனாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. யார் அந்த ஸ்டீஃபன்? ஸ்டீஃபன் குமார், ஒரு அயோக்கிய களிசட பயில். சரி சரி, அவன் யார்? எங்கே வேலை பார்க்குறான்? எங்கே தங்கியிருக்கான்? இந்த கடையோட முதலாளி சாந்தியோட தம்பிங்க. உண்மையிலேயே கடை அவங்களோட தான். நான் அவங்களுக்கு ஒரு மேனேஜராக இருந்து கடையை நடத்திட்டு வர்றேன். சாந்தி ரொம்ப நல்லவங்க. ஆனால் இந்த ஸ்டீஃபன் ஒரு உருப்படாத பொறுக்கி. நான் கவனிக்காத நேரத்தில் கேஷ் பாக்ஸ் வந்து காசை திருடுவான். அப்புறம் பொண்ணுகளை ஏமாற்றி வம்பளை மாட்டிடுவான். அந்த மாதிரி ஆளவன். இப்போ உன்னையும் பெரிய வம்பளை மாட்டி விட்டுருக்கான். அந்த விருதுநகர் பொண்ணு சென்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன்னோட ஃபோட்டோவை அவளுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கான். ஐயோ கடவுளே! அவன் எங்கே தங்கியிருக்கான்? சரியாக தெரியலிங்க. அவனோட நடவடிக்கை பார்த்துட்டு அவங்க அக்கா அவனை குடியிருந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அப்பொழுது முகத்தில் பருக்கள் நிறைந்த ஒரு சிறுவன் கடைக்கு ஓடி வந்தான். அப்பா அம்மா பர்த்டேக்கு ரோஜா செடி வாங்கிட்டு போய் வந்திருக்கேன் ஆண்டனி என்ன என்றான். சரி தம்பி, இதோ ஒரு நிமிஷம். பூக்கடைக்காரன் விரைவாக கண்ணாடி கவுண்டருக்கு பின்னாடி சென்றான். அந்த சிறுவன் கவுண்டரின் மீது 300 ரூபாய் காசுகளாக வைத்து சத்தம் எழுப்பினான். வெளியே சாலையில் ஒரு கனரக லாரி பேரெரிச்சலோடு கடந்து சென்றது. திவ்யாவும் ஸ்டீஃபனும் எங்கே இருப்பார்கள் என்ற பதற்றத்தில் கார்த்திக்கு உடல் முழுக்க வியர்த்து கொட்டியது. அந்த பையன் பின்னால் குரல் கொடுத்தான். அப்பா பேக் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காரா ஆண்டனின்னு? சாலையில் லாரியின் இறைச்சல் அடங்கிய பிறகும் கடையின் பின்பகுதியிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கார்த்திக் விறுவிறுவென கண்ணாடி கூண்டின் பக்கவாட்டில் சுற்றி பார்த்தார். அங்கே ஒரு பெரிய பனைவகை தொட்டிச் செடியின் கிளைகளுக்கு கீழே மர பென்ஷின் மீதே முகங்குப்புற சாய்ந்து கிடந்தான ஆண்டனி. அந்த மரப்பலகையின் ஒரு கருஞ்சிவப்பு இரத்தக்குட்டை தேங்கி இருந்தது. ஆண்டனியின் கழுத்தில் விழுந்திருந்த ஆழமான வெட்டுக்காயத்திலிருந்து இரத்த துளிகள் சொட்டு சொட்டாக அதில் விழுந்து அங்கே குட்டை போல பரவி இருந்தது. பூக்களின் தண்டுகளை வெட்ட பயன்படுத்தும் கூர்மையான கத்தி ஒன்று அந்த பளபளக்கும் இரத்த வட்டத்தின் நடுவே முனைப்பதிந்து கிடந்தது. ஆண்டனியின் வலது கையிலும் ரத்தம் வழிந்தது. கார்த்திக் அவனை தொய்ந்து போன ஒரு மணிக்கட்டை தூக்கி பார்த்தார். விரல்களின் அடிப்பகுதியில் ஆழமான ஒரு வெட்டுக்காயம் தெரிந்தது. விஷயம் தெளிவாகிவிட்டது. ஒருவன் தன் சொந்த கழுத்தை தானே அறுத்து கொள்ளும் பொழுது அவன் கைகளில் அந்த மாதிரி வெட்டுக்காயம் ஏற்படாது. தொட்டியில் செடிகளை வைத்து கொண்டபோது ஆண்டனியின் பின்னாடி இருந்து யாரோ தாக்கியிருக்கிறார்கள். தன் கழுத்து நரம்பை அறுக்க வந்த கத்தியை தடுக்க அவன் கையை வைத்து போராடி இருக்கிறான். ஆனால் தடுக்க முடியவில்லை. செத்து கிடந்த உடலுக்கு 5 அடி தூரத்தில் பின்பக்க சரக்கு கதவு இறக்கும் கதவு ஒன்று இருந்தது. அதன் கண்ணாடியின் மேல் கம்பி வலை அடிக்கப்பட்டிருந்தது. அந்த கதவு சாத்தப்பட்டிருந்தது, ஆனால் பூட்டப்படவில்லை. பெஞ்சின் முனையில் மாட்டப்பட்டிருந்த ரோலிலிருந்து ஒரு பச்சை நிற பளபளப்பான பேப்பரை கிழித்து கதவு கைப்பிடியை சுற்றி திருப்பினார். கதவு திறந்தது. அந்த 2 அடுக்கு கட்டிடத்திற்கு பின்னால் ஒரு குறுகிய சந்து சிமெண்ட் தளத்தோடு நீண்டிருந்தது. அதில் கால் தடங்கள் எதுவும் பதிய வாய்ப்பில்லை. அங்கே ஆள் நடமாட்டமும் எதுவும் கண்ணில் படவில்லை. கார்த்திக் மீண்டும் உள்ளே வந்து கதவை சாத்தினார். தன் நெயில் ஃபைலரை சாவியில் துவாரத்தில் நுழைத்து தாழ்பால் விழும் வரை திருப்பி பூட்டினார். அந்த சிறுவன் கண்ணாடி கவுண்டரின் முனையிலிருந்து தலையை நீட்டி எட்டி பார்த்தான். கார்த்திக் சடலத்தை அவன் பார்க்காதவாறே சற்றென்று இடையில் வந்து நின்றார். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா சார் என்று கேட்டான் அந்த பையன். ஆமாம் தம்பி, நீ வீட்டுக்கு போ. உங்கள் அப்பாட்ட அப்புறமா பூஞ்செடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லு. சரிங்க சார், பாவம் உடம்பு சரியில்லாமல் போச்சே. தம்பி ஒரு நிமிஷம் நில்லு. இன்றைக்கி நைட்டு ஸ்டீஃபன் இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தியா? அந்த பையன் முகத்தை சுளித்தான். இல்லையே சார், ஸ்டீஃபன் எப்பவும் பொண்ணுகளோடு தான் சுற்றுவான், இங்கே வரமாட்டான். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. அவன் எங்கே தங்கியிருக்கானோ அவனுக்கு தெரியுமா? அவன் தன் கட்டை விரலை மேலே கூரையை நோக்கி உயர்த்தி காட்டினான். இந்த பூக்கடைக்கு மேலே இருக்க மாடியில் தான் அவனும் தங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் சார். கார்த்திக் திடுக்கிட்டான். அப்படியா? ஒருவேளை அக்கா அவனை வீட்டை விட்டு துரத்தின விஷயம் இந்த பையனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பையன் ஓடிவிட்டான். அவன் போனதும் அந்த உடலின் அமைப்பை கலைக்காமல் செத்து கிடந்த ஆண்டனியின் பாக்கெட்டுகளை துளவி பார்த்தார் கார்த்திக். அதில் 4 சாவிகள் கொண்ட ஒரு லெதர் பவுச் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டார். அந்த சாவிகளில் ஒன்று கடையின் முன்பக்க கதவுக்கு பொருந்தியது. தெருவுக்கு வந்து அதை வைத்து பூட்டினார். பிறகு மாடிப்படிக்கு செல்லும் நுழைவு பகுதிக்குள் நுழைந்தார்.
அங்கே பெரிய பித்தளை தபால் பெட்டி மட்டுமே இருந்தது. அதன் அருகில் ஒரு பட்டனும் இருந்தது. அந்த பட்டனுக்கு அருகில் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட பெயர் பலகை ஒன்று இருந்தது. சாந்தி குமார், மலர் வளர்ப்பு மற்றும் அலங்கார நிபுணர். கார்த்திக் சத்தமே இல்லாமல் படிகளில் மேலே ஏறினார். 2வது மாடி வராண்டாவில் 2 கதவுகள் திறந்திருந்தன. கட்டடத்தின் முன்பக்கம் இருந்த கதவிலும் அதே போன்ற பெயர் பலகை பொருத்தப்பட்டிருந்தது. அப்போது உள்ளே இருந்து பேச்சு குரல்கள் கேட்டன. மாடிப்படியின் முடிவில் அந்த கதவுக்கு பின்னால் அந்த குரல்கள் வந்தன. பூக்கடையில் மாலைகளை சீக்கிரம் அனுப்பி வைக்கும்படி ஆண்டனியிடம் சொல்லிக் கொண்டிருந்த அதே பெண்ணின் குரல் தெளிவாக கேட்டது. அசல் விஷயம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க மஞ்சுளா? உங்கள் தம்பி தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தார் என்று திவ்யா பதிலளித்தாள். இங்கே இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். கார்த்திக்கின் இதயம் ஒரு கணம் துடிப்பை நிறுத்தியது போல் இருந்தது. திவ்யா ஏன் சத்தமாக பேசுகிறா? ஒருவேளை இந்த பொண்ணோட திடீர் கேள்விகளெல்லாம் திணறி போய் தன் காதுகளாத விஷயத்தை மறந்து எச்சரிக்கையற்று பேசிட்டாளா? உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது மஞ்சுளா. எனக்கு புரியல, நீங்கள் என் மேலே பரிதாபப்படணும். திவ்யா இன்னும் தன் நாடகத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாள். பீட்ரு இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். வந்ததும் அவரே எல்லாத்தையும் விளக்குவார். பீட்ரா? அந்த பெண்ணின் குரலில் ஒரு வித அருவருப்பு தெரிந்தது. அவன் பேர் ஸ்டீஃபன் குமார். இதெல்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. தன் பேரை என்கிட்ட ஏன் மறைச்ச அவர் பொய் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அவரோட அக்காவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தான் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பெண் ஏளனமாக வன்மத்தோடு சிரித்தாள். முட்டாள் பெண்ணே, அவன் என் தம்பி இல்லை, என் புருஷன். என்னது? இந்த முறை திவ்யா வெளிப்படுத்திய அதிர்ச்சி சற்றும் போலியானதல்ல என்பதை கார்த்திக்கால் உணர முடிந்தது. இதுதான் கசப்பான உண்மை. ஆண்டவன் எனக்கு விதித்த விதி அது. நான் அவனோட பொண்டாட்டி. அந்த பெண் வார்த்தைகளை துப்பினாள். அவன் உங்கள்கிட்ட என்னென்ன புளியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்த மற்ற பொண்ணுகிட்ட என்ன சொன்னானோ அதே கதையை தான் உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கான். நீங்கள் சும்மா என்ன அவர்கிட்டருந்து விரட்ட அடிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறீங்க. அவர்கள் அந்த வீட்டின் சமையலறை பகுதியில் இருக்கிறார்கள் என்பதை கார்த்திக் யூகித்தார். அவர்களில் ஒருவர் பொறுமையின்றி அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தார். நிச்சயமாக அது சாந்தியாகத்தான் இருக்க வேண்டும். உன் உயிரை காப்பாற்றத்தான் நான் முயற்சி பண்ணுறேன். உனக்கு ஸ்டீஃபனை பற்றி தெரியாது. அவன் ஒரு அசல் மிருகம், பிசாசு. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் அவன் அதுக்குள்ளே பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டியா என்ன? இல்லை, திவ்யா பதிலளித்தாள். நாளைக்கு கல்யாணத்தை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா பிஸ்னஸ் பங்கை வாங்குறத பற்றி பேசுவோன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் உன்னை இங்கிருந்து தப்பிக்க வைக்க உதவலைன்னா உங்கள் நிலமையில் இருக்கிறவங்களுக்கு என் மேலே கோவப்படுவாங்கன்னு நினச்சேன் சாந்தி. ஆனால் உண்மையிலேயே எனக்கு பீட்டருக்கு, அதாவது ஸ்டீஃபனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குன்னு விஷயம் தெரியாது. எனக்கு உன் மேலே எந்த கோபம் இல்லை, பாசமும் இல்லை. நீ இங்கிருந்து சீக்கிரம் ஓடி போகணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறதுக்கு காரணமே என் புருஷன் போலீஸில் மாட்டிடக்கூடாதுங்கிறக்காக தான். அப்படியா? போலீஸில் அவன் மாட்டினா அவனுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை மாதமாக நான் ஒன்றும் கண்ணை மூடிட்டு வாழல. அவன் ஊதாரித்தனமாக செலவழிக்கிற பணம் நேர்மையான வழியில் வரலன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இன்னும் அவனை காதலிக்கிறேன். அத்தியாயம் 7. முன்னறையிலிருந்த ஃபோன் திடீரென சினுங்கியது. சாந்தி ஃபோனை எடுப்பதற்காக வேகமாக நடந்து சென்றாள். அவள் ஒரு சில ஒற்றை சொற்களில் பதில் சொல்வது கேட்டது. கார்த்திக் கதவை திறந்து பார்க்க முயன்றார். அது பூட்டப்பட்டிருந்தது. திவ்யா என்று அவரால் எவ்வளவு மெல்லிய குரலில், ஆனால் அழுத்தமாக அழைக்க முடியுமோ அப்படி அழைத்தார். திவ்யா. திவ்யாவின் காலில் அது விதவில்லை. சாந்தி ஆவேசமாக சமையலறைக்குள் புயல் போல திரும்பி வந்தாள். பொய் சொல்கிறத பற்றி நீ எனக்கு பாடம் எடுக்கிறியா? கத்தினாள். மோசக்காரி. சாந்தியினோட குரல் ஆத்திரத்தில் இருந்தது உச்சக்கட்டத்தில். ஃபோனில் பேசுனது என் புருஷன் ஸ்டீஃபன் தான். அவர் திரும்பி வந்துட்டாரா? நீ நினைக்கிறவரும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவான் என் அருமை செவிட்டு ராணி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீ ஒன்றும் அப்பாவி கிராமத்து பொண்ணு இல்லை மஞ்சுளா. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு போலீஸ் அதிகாரி. என் புருஷனை வளைச்சி பிடிக்க வலை வச்சிருக்க. அவனோட வலையில் நீ சிக்கிட்டு தான் நினச்சி இவ்வளோ நேரம் நான் மேலே பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்கேன். திவ்யா ஒரு முறை பலமாக அலறினார். அதை தொண்டது தொம் என்று ஏதோ தரையில் மோதும் சத்தம் கேட்டது. கார்த்திக் கதவின் மேல் பலமாக உதைத்தார். திவ்யா, கதவு தர. உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. வேலுமணியின் .45 ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி முனையை கதையின் நிலைப்படியில் இருந்த பூட்டின் மீது ஒரு அங்குல இடைவெளியில் வைத்தார். அவர் விரலில் துப்பாக்கியின் விசை அழுத்துவதற்கு முன்பாக ஒரு இரும்பு குழலின் முனாய் போன்ற கடினமான ஒன்று அவரது இடுப்பு பகுதியில் நச்சென்று குத்தியது. ஒரு வசீகரமான மென்மையான குரல் கிசுகிசுத்தது. என் சாவியை பயன்படுத்துங்க இன்ஸ்பெக்டர், சுலபமாக திறந்துடலாம். கார்த்திக் அப்படியே அசையாமல் நின்றார். ஒரு கை அவரது கையில் இருந்த .45 ரக துப்பாக்கி பறித்து கொண்டது. சாந்தி, சீக்கிரம் கதவு தர. கதவு படாரென திறந்தது. வாசல் நின்ற சாந்தியின் முகம் பயத்தில் வெளியேறி போயிருந்தது. நீ வெளியே நிற்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஸ்டீஃபன். இவன் கதவு உடைக்க பார்த்த சத்தம் கேட்டுச்சு. அவள் தன் பக்கவாட்டில் ஒரு கனமான வார்ப்பெரும்பு தோசைக்கல்லை ஓங்கி பிடித்திருந்தாள். இவன் மாடு மாதிரி இங்கே கத்திட்டு இருந்தப்பவே நான் மாடிக்கு ஏறி வந்துட்டேன். ஸ்டீஃபன் அந்த ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியால் கார்த்திக்கின் தோள்பட்டைகளுக்கு நடுவில் ஓங்கி குத்தினான். உள்ளப்படா. திவ்யா ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்தால். அவளது தலை ஒரு ப்ரௌன் பேப்பர் பையின் மீது சாய்ந்திருந்தது. ஸ்டீஃபன் லேசாக விசிலடித்தான். சாந்தி, அவளை கொன்னுட்டியா என்ன?
மயக்கம்தான் போட்டிருக்கா. சாந்தி கையில் இருந்த அந்த கனமான இரும்புக்கல்லை உயர்த்தி காட்டினான். இப்போ ஒரு போலீஸ்காரி உன்னை பிடிக்க வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் கொன்னே போட்டிருப்பேன். நமக்கு ஏற்கனவே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, இதில் போலீஸுக்கு ஒன்று வேறு புது வம்பு எடுத்துக்க வேண்டாம். இதில் சோதனை பண்ணி பார்த்தியா? சாந்தி திவ்யாவை வெறுப்போடு காலால் லேசாக உதைத்தாள். இவகிட்ட துப்பாக்கி எதுவும் இல்லை. இவங்க 2 பேரையும் இப்போ என்ன பண்ண போகிற? ஸ்டீஃபன் அவளை பார்த்து கட்சித்தான். நான் பார்த்துக்கிறேன். தன் பேக்கெட்டிலேருந்து ஒரு பெரிய பிளாஸ்டர் சுருளை எடுத்து கார்த்திக்கை நோக்கி திரும்பினான். அந்த சேரில் போய் உட்காரு, கையை முதுகுக்கு பின்னாடி கொண்டு போ, கண்ணை மூடு. நாசமாக போச்சு, எங்கள் 2 பேர்த்தையும் கட்டி போட போறியா? நாங்கள் தப்பிச்சு விடும்போது நீ பின்னாடி தோத்திட்டோன்னு நினைக்கிறியா? திவ்யாவின் துணிப்பையின் ஒரு விளிம்பு அடியில் விசித்திரமான ஒரு புடைப்பு இருந்ததை கார்த்திக் திடீரென கவனித்தார். போலீஸை கொண்டுட்டோங்கிற பழி சுமக்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா முதல்ல இவளுக்கு ஒரு டாக்டர் கூப்பிடு, ஸ்டீஃபனுடன் கார்த்திக் கத்தினார். அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும், சொன்னா கேளுடா, அவர் உயிர் போயிட்டுருக்கு. ஸ்டீஃபனுக்கு எந்த சந்தேகமும் வராதபடி மிக நிதானமாக கார்த்திக் திவ்யாவை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தார். ஸ்டீஃபனின் கையிலிருந்து துப்பாக்கி கார்த்தி நெசவை தொடர்ந்து சுழன்றது. அவளை தொடாத. கார்த்தி தன் கையின் எடையை தரையில் அந்த துணிப்பையின் விளிம்புகளுக்கு மிக அருகில் ஊன்றினார். மற்றொரு கையில் திவ்யாவின் நெற்றியில் கை வைத்தார். உடம்பு பனிக்கட்டி மாதிரி சில்லி போச்சு. இப்போவே அவளுக்கு ஒரு டாக்டரை பார்க்கலனா? அவரது விரல்கள் அந்த பையின் தளர்வான உட்பதிக்குள் மறைந்து வைக்கப்பட்டிருந்த சில்லென்ற இரும்பு துப்பாக்கியை தொட்டன. ஸ்டீஃபனுக்கு ஏதோ பொறி தட்டியது. அந்த பையை விட்டு எட்ட நில்லு. திவ்யா மறைத்து வைத்திருந்த அந்த சிறிய .32 ரக துப்பாக்கி வெளியே உருவி எடுக்காமையிலேயே பையின் உட்பகுதியை சேர்த்தே கார்த்திக் திடீரென சுட்டார். அது ஒரு மிக குறுகிய கோணத்தில் வைக்கப்பட்ட ஆபத்தான குண்டு வீச்சு. ஆனால் இப்போது சுடவில்லை என்றால் தானும் திவ்யாவும் உயிரோடு தப்ப முடியாது என்பது கார்த்திக்கு நன்றாகவே தெரியும். குண்டு பாய்ந்தது ஸ்டீஃபனின் இடுப்பு பட்டையின் கீழே 3 அங்குலத்தில் இறங்கியது. அவன் வலியால் குனிந்து வளைந்த நிலையில் அவனது கையிலிருந்து துப்பாக்கியின் இலக்கு மாறியது. இருந்தாலும் அவன் சுட்ட கனமான தோட்டா கார்த்திக்கின் இடுப்பு பகுதியை உரைச்சி சென்றது. தொடை முழுக்க உருகிய காரியத்தை கொட்டியது போல ஒரு கொடூரமான எரிச்சல் பரவியது. கார்த்திக் அந்த பையோடு சேர்த்தி .32 துப்பாக்கியை தூக்கி அடுத்தடுத்து 3 முறை சுட்டு தீர்த்தார். முதல் குண்டு இலக்கு தவறியது. 2வது குண்டு ஸ்டீஃபனின் பிளதுபட்ட முகவாயை கீழே பாய்ந்தது. 3வது குண்டுக்கு அவசியமே இல்லாமல் போய்விட்டது. சாந்தி பாய்ந்து வந்து கீழே கிடந்த ஸ்டீஃபனை தாங்கி பிடித்தால். தரையில் அமர்ந்து அவன் தலையை தன் மடியில் கிடத்தி கதறி அழத் தொடங்கினாள். திவ்யா சிரமப்பட்டு எழுந்து உட்கார முயன்றால். கரெக்ட் நேரத்தில் வந்து காப்பி எடுத்துட்டீங்க கார்த்திக் என்று மெல்ல முணுமுணுத்தாள். அவர் அவளை எழுந்து நிற்க உதவினார். மெட்ரோ ரயிலில் நான் உன்னை நழுவிட்டது என்னோட முட்டாள்தனம்தான். திவ்யா தன் தலையை பிடித்து கொண்டு வழியால் முகம் சுளித்தாள். பீட்டர், அதாவது ஹரிஹரன் இல்லை ஸ்டீஃபன் முடிச்சிட்டானா? நீ அந்த பைக்குள்ளே .32 துப்பாக்கி மறைச்சி வச்ச புண்ணியத்தில் அவன் கதை முடிஞ்சுது. சாந்தியே ஆவேசமும் அழுகையுமாக தரையில் கிடந்து புலம்பினாள். அவன் செத்துட்டான்ல, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் சந்தோஷப்படணும் தான் பார்க்குறேன். ஆனால் என்னால் முடியவே இல்லையே. இன்ஸ்பெக்டர் கார்த்திக் காலை நொண்டியபடி அவளை நோக்கி நடந்து வந்தார். நீ நடத்தின இந்த நாடகத்தில் நல்லா தான் இருந்தது சாந்தி, ஆனால் காலம் முழுக்க இந்த நாடகத்தை நடத்த முடியாது. உன் விஷயத்தையும் கலைச்சிடலாம். அவள் தலையசைத்து அழுவதை நிறுத்தினாள். ஸ்டீஃபன் செஞ்ச கொலைகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எனக்கு தெரியும். ஆனால் அதை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு நேரம் கடந்து போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. உனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறேன். கார்த்திக் வேலுமணியின் துப்பாக்கி கீழே இருந்து எடுத்தார். உண்மையிலேயே விஷயம் தெரியாத ஒரே ஆள், முழுசாக தெரியாத ஒருத்தர் இருந்தான்னா அது இந்த ஸ்டீஃபன் தான். திவ்யா திகைத்து போய் என்ன சொல்கிறீங்க கார்த்திக் என்றால். சாந்தி செய்வரதியாது மிரண்டு போய் அமர்ந்திருந்தாள். சரிதான் என்றார் கார்த்திக். 8 மணி வந்து உன்னை அடையாளம் காட்டும்போது உன்னோட அப்பாவியான நடிப்பு எங்கே போகுதுன்னு பார்ப்போம். திருவெற்றியூர் மேன்ஷனில் என் ரூமுக்கு மேலே வந்து சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரை ஏமாற்றி மேலே வர வச்ச பொம்பளது நீ தானே? எதுக்காக அவன் புருஷனை தேடி அங்கே போனேன்? பத்திரிகையிலோட ரேவதி எலும்புக்கூடு கிடச்ச செய்தியை படிச்சனால தானே? என் யூகம் சரியாக தான் இருக்கும். ஹரிஹரங்கிற பேரில் ஸ்டீஃபன் வாடகைக்கு எடுத்துருக்க அந்த ரூமுக்கு நீ போயிருக்க. அடுத்த பொண்ணு வலையில் வீழ்த்ததுக்காக வந்த அறை எடுத்திருந்த ரூம் அது. கார்த்திக் திவ்யாவை நோக்கி நையாண்டியாக கையை அசைத்தார். அலமாரியிலிருந்து அவனோட துணிமணிகளை நீ பேக் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்லைனா பாலத்துக்கு அடியில் கிடச்ச அந்த எலும்புகளை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவங்ககிட்ட சண்டை போட்டு நம்ப வைக்க பார்த்துருக்கலாம். அப்போ தான் தர்மதுரம் மாதிரி அந்த நடராஜன் அங்கே வந்து சேர்ந்துருக்கான். மாயமாக மறைஞ்சு போன பெண்ணுங்களை பற்றியும் அவங்களோட சேர்ந்து காணாமல் போன பணத்தை பற்றியும் கேள்விப்பட்டதும் அவனுக்கு அதில் ஒரு பங்கு வேணும்னு ஆசை வந்துருச்சு. தனக்கான பங்கை வாங்கிறதுக்கு சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்தான். சாந்தி தன் மடியில் கிடந்த ரத்தமில்லாத ஸ்டீஃபனின் கன்னத்தில் தன் கன்னத்தை வைத்து கொண்டாள். இவ்வளோ கொடூரமான கதைகளை நீங்கள் உண்மையிலே நம்புறீங்களா? இது யாராவது நம்ப முடியுமா? திவ்யா சமையலறை சிங்க் அருகே சென்று முகத்தில் குளிர்ந்த நீர் எடுத்து கழுவினாள். அங்கே வைக்கப்பட்டிருந்த சிறிய முகாம் கைக்கோடாரி ஒன்று அவள் கையில் தூக்கி காட்டினாள். ஸ்காட் கோடாரி மாதிரி இருக்கே, இதாக இருக்குமா கார்த்திக்? ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி கழுவியிருக்காங்க. என் தலையில் அடி விழுந்த அன்னைக்கு இந்த கோடையோட பின்பக்கம் அப்படியே கச்சிதமாக பொருந்தும் என்றார் கார்த்திக்.
என் தலையில் விழுந்த அடிக்கு இந்த கோடாரியோட பின்பக்கம் அப்படியே கச்சிதமாக மேட்ச் ஆகும் என்றார் கார்த்திக். ஆனால் நான் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் நடராஜன் சுடப்பட்டிருக்கான். அவனை சுட்டதும் நீ தான் சாந்தி. நடராஜன் கொன்ன பழியை என் மேலே போடணும். இல்லைன்னா மகிழ்ச்சி மேட்ரிமோனி கொலைகளுக்கு பின்னால் இருக்கிறது நடராஜன் தாங்கிற முடிவுக்கு போலீஸ் வரணும் நீ நினச்சேன். நான் திருவீற்றூர் மேன்ஷன் இருந்தது உண்மைதான். சாந்தி பிணத்தின் நெற்றியை வருடினாள். அங்கே சண்டை நடந்த சத்தத்தை கேட்டேன். போலீஸ்காரர்கிட்ட உண்மையை தான் சொன்னேன். அந்த ஆளை நீங்கள் தான் சுட்டீங்க. கீழே விழுந்து கிடக்கிற ஒருத்தனை எந்த போலீஸ்காரனும் சுடமாட்டாமா. நடராஜன் சட்டையில் இருந்த ரத்தக்கரை சரியாக வட்ட வடிவமாக நடுவில் துப்பாக்கி குண்டு பாஞ்சு தொலையோடு இருந்தது. அவன் நின்று சண்டை போடும்போது சுட்டுந்தா ரத்தக்கரை கீழ் நோக்கி வடிஞ்சு கண்ணீர் துளி வடிவத்தில் மாறி இருந்திருக்கும். அப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்படி அங்கேருந்து தப்பிச்சிங்க? உன் புருஷனை 2வது மாடி பாத்ரூம்குள்ளே அவசரமாக கூட்டிகிட்டு போய் அங்கே காத்திருக்க வச்சுட்டு அவனுக்கு தெரியாமலேயே நீ நடராஜனை சுட்டு கொண்டுட்டியா? சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா தரையில் நசுங்கி போயிருந்த பையையும் அதன் அடியில் இருந்த தடிமனான ப்ரௌன் பேப்பரையும் கையில் எடுத்தாள். கார்த்திக், ரேவதி இவளை தனியாக துண்டு துண்டாக வெட்டிட்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாம் திவ்யா, அவளோட இந்த சின்ன கோடாரியை வச்சு தான். ஆனால் எதுக்காக? திவ்யா அந்த பையன் அடிப்பகுதியை வெளிச்சத்தில் தூக்கி பார்த்தா. ஸ்டீஃபன் ஆசை வார்த்தை பேசி பணத்தை பிடுங்கி சாண்டிகிட்ட கொடுத்தான். நல்ல பணம் வருதுன்னா தன் புருஷனை மாற்ற பொண்ணுங்களோட கடலை போட்டதை பற்றி இவளுக்கு எந்த கவலையும் இல்லை. சாந்தி பிணத்தின் உதடுகளில் முத்தமிட்டா. அன்பே, என்னை பற்றி இவங்க எப்படிப்பட்ட அசிங்கமான பொய்களை கட்டி விடுறாங்க கேளு. பொய்களை பற்றி நீ பேசாத சாந்தி. உன் புருஷங்கிட்ட நீ ஏகப்பட்ட பொய்களை அழுத்து விட்டுருக்கணும். நகையும் பணத்தையும் சுட்டினதுக்கப்புறம் அந்த ஏமாந்த பொண்களை அவன் கண்ணில் படாமல் விரட்டி அடிச்சதை அவங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருப்பேன். கார்த்திக் திரும்பி தன்னுடைய இடுப்பு காயத்தை பார்த்தபடி தொடர்ந்தார். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவனோட பொண்டாட்டின்னு சொல்லி நீ அவங்கள மிரட்டி விடுறதா அவன் நினச்சிருப்பான் போல. ஆனால் இந்த ஏமாளிகளை அமைதியாக்க ஒரே வழி அவங்கள மண்ணுக்குள்ளே புதைக்கிறதா நீ நினச்சிருக்க. அதுக்காக எதுக்கு அவங்கள இவ்வளோ கொடூரமாக துண்டு துண்டாக வெட்டணும்? திவ்யா அந்த பையின் சணல் கயிறுகளை கையை இப்படி தூக்கினாள். ரத்தக்கரை படிஞ்சு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒட்டியிருந்த ப்ரௌன் நிற நாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? இந்த பையோட அடிப்பகுதியில் பலத்துக்காக கொடுக்கப்பட்டிருந்த அதே சணல் நார் தான் இது. உடம்போட பாங்கில் இதில் தான் கொண்டு போயிருந்திருக்கா. ஆமாம், அதே தான். அதனால தான் உடம்பை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட வேண்டியதாக இருந்திருக்கு. அப்போ தானே யாரோட சந்தேகம் இல்லாமல் இந்த பைக்குள்ளே வச்சு துறைமுக பாலத்துக்கு கொண்டு போய் வீச முடியும். கார்த்திக் முன்னால் சென்று அந்த பெண்ணின் பிடியிலிருந்து தரையிலிருந்து எடுத்தினார். இல்லைன்னா உனக்கு ஆண்டனி மாதிரி மனுஷங்களை வெட்டி சாக்கிறது ஒரு இல்லை அலாதி பிரியம் இருக்கும். சாந்தி தன் கண்களை நம்ப முடியாதது போல ஸ்டீஃபனின் கழுத்துக்காயத்தை தொட்டு பார்த்தாள். ஸ்டீஃபன் தான் ஆண்டனியை பார்க்க போனான். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. தெரியாதா? அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற பூ வெட்டுற கத்திலையும் கதவு பிடியிலையும் ரேகை பதியிலையா? நீ தப்பிச்சோடுறதுக்கு முன்னாடி ஆண்டனியோட வாயை அடைக்கணும் தானே நீ முடிவு பண்ண இல்லையா? சாந்தி நிமிர்ந்து அவளை பார்த்தால் அவளது கண்களில் கொலை வெறி கொப்பளித்தது. திவ்யா வேகமாக முன்னறைக்கு சென்றாள். நான் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி ஃபேரன்ஸ் டீமே ஆம்புலன்ஸையும் வர சொல்கிறேன். எனக்கு இந்த நரகத்திலேருந்து விடுவு கிடைச்சா போதும்னு ஆயிடுச்சு என்றார் கார்த்திக் பெருமூச்சுடன். இனிமேலாவது இந்த மாதிரியான அழுக்கு கேஸில் நீ இறங்கி மாட்டிக்காமல் இருந்தால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் திவ்யா. ஆம்பளைங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் வேலை பார்ப்பீங்க. திவ்யா ஃபோனின் டயல் சுற்றியபடியே சொன்னாள். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வேலை முடியாது. நானும் அதை பற்றி தான் பேச வந்தது திவ்யா. கார்த்திக் தன் பேக்கெட் வந்து கைவிலங்கி உரியபடியே சிரித்தபடியே சொன்னார். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போலீஸாக இருந்தால் போதும். நம்ம குடும்பத்தில் எப்படி? என்ன சொல்கிற நீயே?